ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கௌசல்யா ஆடியோ நாவல்ஸ். இது இரும்பின் பனித்துளி நாவலின் முதல் பாகம். இதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு டைரக்டா கதைக்கு போயிடலாம். இந்த கதையோட ஹீரோ பைரவன். ரொம்பவே கோவக்காரங்க. யாரையும் கண் நிமிக்கிற நேரத்துல தூசி மாதிரி வெட்டி போட்டுட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா அவ சாதாரண ஆள் கிடையாதே. ருத்ரபிரிங்கிற பெரிய சாம்ராஜ்யத்தோட முதன்மை படைத்தளபதியா இருக்கிறான். அவனை பார்த்தாலே பயந்து நடுங்கிற அடிமை பெண் தான் நம்ம ஹீரோயின் சிவகாமி. சிவகாமிக்கும் பைரவனுக்கும் இடையேயான காதல் பயணத்தை இந்த கதையில பார்க்க போறோம். இவங்க கேரக்டரை ஏற்கனவே மரண சிறையில் மன்மத காவியம் நாவல்ல லைட்டா ஓபன் பண்ணிருப்போம். இதுலயே இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆனா ரொம்ப டீட்டெயிலா வேணுங்கிறவங்க மேல லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த கதையை கேட்டுட்டு வந்து இது கேட்டுக்கோங்க. இப்ப வாங்க இந்த கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. காளமுகக் கோட்டையின் அதிகார மையங்கள் சக்கரவர்த்தி விக்ரமனுக்கும் சக்கரவர்த்தினி மித்ராவுக்கும் சொந்தமாக இருக்கலாம். ஆனால் அந்த கோட்டையின் இருண்ட எல்லைகளும் பனிபடர்ந்த மலைமுகடுகளும் ருத்ரபுரியின் முதன்மை தளபதி பைரவனின் இரும்பு காலடிகளுக்கு மட்டுமே சொந்தம். அன்று அதிகாலை. விடியலின் வெளிச்சம் இன்னும் கோட்டையின் கரிய சுவர்களை முழுமையாக தீண்டவில்லை. கடுமையான குளிர்காற்று வீசிக்கொண்டிருந்த அந்த நேரத்தில் சக்கரவர்த்தினியின் பூஜைக்காக பிரத்யேகமான மலைமலர்களை பறிக்க நந்தவனத்திற்கு வந்திருந்தாள் சிவகாமி. ஒரு காலத்தில் அடிமை சேரியில் சாட்டை அடிகளுக்கு பயந்து செத்து செத்து பிழைத்தவள் இன்று சக்கரவர்த்தினியின் ஆருயிர் தோழியாக விலையுயர்ந்த பட்டுப்புடவையில் கழுத்தில் மெல்லிய தங்கச் சங்கிலியோடு நின்றிருந்தாள். கோட்டையில் அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றாலும் அவளது அடிமனதில் ஒட்டிக்கொண்டிருந்த அந்த பழைய நடுக்கம் அவளை இன்னும் விட்டு அகலவில்லை. ஒவ்வொரு முறை இரும்பு காலணிகளின் சத்தம் கேட்கும்போதும் ஒரு சிறு மானைப் போல அவளது இதயம் தன்னிச்சையாக துடிக்கத் தொடங்கும். பூக்குடலையோடு நந்தவனத்தின் எல்லையை தாண்டி சற்றே மலைமுகட்டை நோக்கிய சரிவில் வளர்ந்திருந்த செண்பக மரத்தை அவள் நெருங்கினாள். திடீரென காற்றின் திசையில் ஒரு பிரம்மாண்டமான வாள் காற்றை கிழிக்கும் சக் சடார் என்ற பயங்கரமான ஓசை கேட்டது. சிவகாமி திடுக்கிட்டு பூக்குடலையை நெஞ்சோடு அணைத்தபடி திரும்பி பார்த்தாள். அந்த பனிமூட்டத்திற்கு நடுவே எந்த மேலாடையும் இன்றி ஒரு மாபெரும் இரும்பு மலையைப் போல நின்று கொண்டிருந்தான் தளபதி பைரவன். அவனது வலது கையிலிருந்த அந்த பெரிய கரிய வாள் அவனது அசுர வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் சுழன்று கொண்டிருந்தது. அவனது ஒவ்வொரு அசைவிலும் தெரித்த வியர்வை துளிகள் அந்த அதிகாலை குளிரிலும் அவனது உடம்பின் தகிக்கும் உஷ்ணத்தை பறைசாற்றின. சிவகாமியால் அந்த இடத்திலிருந்து நகர முடியவில்லை. அவனது அந்த முரட்டுத்தனமான பயிற்சியும் அவனது உடலின் அந்த மூர்க்கமான அழகும் அவளது கால்களை அங்கேயே கட்டிப்போட்டன. அவளை அறியாமலேயே அவளது கண்கள் அவனது மார்பிலிருந்த அந்த பெரிய வாழ்வெட்டு தழும்பை வெறித்தன. இவ்வளவு பெரிய காயங்களை வாங்கிக் கொண்டு இந்த மனிதன் எப்படி இன்னும் இவ்வளவு கொடூரமான பலத்துடன் நிற்கிறான் என்று அவளது மனம் வியந்தது. அப்போது சிவகாமியின் கால் பட்டு ஒரு காய்ந்த கிளை கிரக் என்ற சத்தத்தோடு உடைந்தது. பைரவனின் வாள் சுழல்வது சட்டென நின்றது. அவன் ஒரு மின்னல் வேகத்தில் திரும்பி சத்தம் வந்த திசையை நோக்கி பார்த்தான். அவனது கழுகு கண்களிலிருந்த அந்த இரத்த வெறியும் எச்சரிக்கையும் ஒரு கணம் சிவகாமியின் மூச்சை நிறுத்தின. அவளை பார்த்த மறுகணம் அவனது முகத்தின் இறுகிய பாவனை சற்றே சுருங்கியது. ஆனால் அவனது கோபம் குறையவில்லை. அவன் தன் வாளை கீழே இறக்கிவிட்டு அவளை நோக்கி நீண்ட எட்டுகள் வைத்து நடந்தான். அவன் நெருங்க அவனது உடலிலிருந்து வீசிய அந்த இரும்பு மற்றும் வியர்வையின் வாடை சிவகாமியை முழுமையாக ஆக்கிரமித்தது. அவள் பயத்தில் பின்வாங்கி ஒரு மரத்தின் தண்டுடன் ஒடுங்கினாள். பைரவன் அவளுக்கு மிக அருகில் அவளது முகத்திற்கு நேராக குனிந்தான். அவனது பிரம்மாண்டமான நிழல் அவளை முழுமையாக மூடியது. இந்த மலைமுகட்டில் தளபதியின் பயிற்சி நடக்கும் அதிகாலை நேரத்தில் உனக்கு என்ன வேலை அடிமையே? அவனது குரல் ஒரு உருமலை போல தாழ்வாக ஆனால் அதிபயங்கரமான அதிகாரத்தோடு வெளிப்பட்டது. அவள் இப்போது அடிமை இல்லை என்று தெரிந்தும் அவளை அந்த பழைய பெயரிட்டே அவன் அழைத்தான். அது அவளை அச்சுறுத்துவதற்காக அல்ல, அவளது அந்த பழைய பயந்த முகத்தை மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு விசித்திரமான ரசனைக்காக. நான் சக்கரவர்த்தினிக்காக பூக்கள் பறிக்க வந்தேன். சிவகாமியின் உதடுகள் நடுங்கின. அவளது கைகளிலிருந்த பூக்குடலை லேசாக ஆடியது. பூக்கள் பறிக்க வந்தாயா, இல்லை என் வாளுக்கு இரையாக வந்தாயா? பைரவன் அவளுக்கு இன்னும் ஒரு அடி நெருங்கினான். அவனது உஷ்ணமான மூச்சுக்காற்று அவளது நெற்றியில் பட்டது. இந்த ருத்ரபுரியின் எல்லை முகடு, இங்கே பதுங்கியிருக்கும் சிறுத்தை கரடிகள் உன்னை போன்ற ஒரு சிறு துரும்பை உயிருடன் மென்று துப்ப ஒரு வினாடி கூட ஆகாது. கண்கள் எங்கு போயின முட்டாள் பெண்ணே?
அவனது வார்த்தைகள் கொடூரமானவை. ஆனால் அவனது கண்கள் அவளை அச்சுறுத்தவில்லை. மாறாக அவளது மெல்லிய கைகளிலும் அவளது கழுத்திலும் எந்த கீறலும் படவில்லையே என்பதை மிக துல்லியமாக உறுதி செய்து கொண்டிருந்தன. என்னை மன்னித்து விடுங்கள் தளபதியாரே, எனக்கு தெரியாது. சிவகாமி கண்ணீரோடு தலைகுனிந்தாள். அவளது அந்த கண்ணீரை பார்த்ததும் பைரவனின் இரும்பு நெஞ்சில் எப்போதுமே எழும் அந்த புரியாத எரிச்சல் மீண்டும் பற்றிக்கொண்டது. போர்க்களத்தில் மரண ஓலங்களை கேட்டு பழகிய அவனது செவிப்பறைகளுக்கு இந்த பெண்ணின் சிறு விசும்பல் ஒரு மாபெரும் இடியாக இறங்கியது. அவன் தன் வலது கையை உயர்த்தி அவளுக்கு பின்னாலிருந்த மரத்தில் பலமாக தட்டினான். அழுகையை நிறுத்து என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அவன் பற்களை கடித்துக்கொண்டு முணுமுணுத்தான். சக்கரவர்த்தினி உனக்கு பட்டு ஆடைகளை அளித்திருக்கலாம். ஆனால் நீ இந்த முரட்டுக் கோட்டையின் சுவர்களுக்குள் வசிக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே. ஒவ்வொரு முறை நீ நடுங்கும் போதும் உன்னை நான் தான் வந்து காப்பாற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயா? இந்த கேள்வி சிவகாமியை அதிர்ச்சியில் நிமிர்த்தியது. அவனது கண்களை அவள் முதன்முறையாக நேராக பார்த்தாள். அந்த முரட்டுக் கண்களுக்குள் அவளை பாதுகாக்கும் ஒரு அப்பட்டமான உரிமை இருப்பதை அவளது பேதை மனம் உணர்ந்தது. அவன் அவளை அதட்டுகிறான், மிரட்டுகிறான். ஆனால் ஒருபோதும் காயப்படுத்தியதில்லை. நான் அப்படி எதிர்பார்க்கவில்லை தளபதியாரே, அவள் மூச்சிறைக்க பதிலளித்தாள். ஆனால் நான் எதிர்பார்க்கிறேன். பைரவன் வார்த்தைகளை வெட்டி வீசினான். அவனது இந்த எதிர்பாராத பதிலை அவளால் கிரகிக்க முடியவில்லை. பைரவன் அவளை விட்டு சற்றே விலகி நின்றான். இனிமேல் நீ நந்தவனத்திற்கு வருவதாக இருந்தால் என் வீரர்களின் கண்காணிப்பு இல்லாமல் வரக்கூடாது. இருட்டில் தனியாக அலையும் தைரியம் உனக்கு இன்னும் வரவில்லை. இப்போது திரும்பிச் செல். உன் தேவி உனக்காக காத்திருப்பார்கள். அவன் அவளுக்கு வழியை விட்டு விலகி நின்றான். சிவகாமி தன் பூக்குடலையை இறுகப் பிடித்துக்கொண்டு நடுக்கத்தோடு அவனை கடந்து செல்ல முயற்சித்தாள். அவள் அவனை கடக்கும் அந்த சிறு வினாடி அவனது கரடுமுரகான பெருவிரல் அவளது பட்டு சேலையின் விளிம்பை மிக லேசாக தீண்டிச் சென்றது. அது எதேர்ச்சையாக நடந்ததா, இல்லை அவன் வேண்டுமென்றே செய்தானா என்று அவளுக்கு புரியவில்லை. ஆனால் அந்த சுடும் ஸ்பரிசம் அவளது உடலெங்கும் ஒரு மின்னலை பாய்ச்சியது. சிவகாமி திரும்பி பார்க்காமல் கோட்டையை நோக்கி வேகமாக ஓடினாள். பைரவன் அவளது அந்த சிறிய உருவம் பனிமூட்டத்திற்குள் மறையும் வரை அங்கேயே சிலையாக நின்றிருந்தான். தன் வாளையும் இரத்தத்தையும் மட்டுமே காதலித்த அவனது அசுர உலகத்திற்குள் இந்த சிறிய பயந்த சுபாவமுள்ள பனித்துளி எப்படி இவ்வளவு ஆழமாக ஊடுருவியது என்று அந்த தளபதியின் மூளைக்கே புரியப்படாத ஒரு மாபெரும் புதிராக இருந்தது. காளமுகக் கோட்டையின் இரும்பு தளபதியின் நெஞ்சில் முதன்முறையாக ஒரு மெல்லிய ஆனால் ஆக்ரோஷமான காதல் முளைவிடத் தொடங்கியிருந்தது. அத்தியாயம் 2. கோட்டையின் பிரதான தாழ்வாரம் எப்போதுமே வீரர்களின் நடமாட்டத்தால் பரபரப்பாக இருக்கும். சக்கரவர்த்தினி மித்ராவிற்காக சில பிரத்யேகமான மூலிகைகளை வைத்தியசாலையிலிருந்து வாங்கிக் கொண்டு அந்த தாழ்வாரம் வழியாக திரும்பிக் கொண்டிருந்தாள் சிவகாமி. அவள் அணிந்திருந்த புதிய பட்டு ஆடையும் அவளது கழுத்தில் மின்னிய சக்கரவர்த்தினியின் முத்திரையும் அவளுக்கு கோட்டைக்குள் ஒரு மாபெரும் பாதுகாப்பை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் சில மனிதர்களின் ஆணவம் அந்த பாதுகாப்பை விட பெரியது. ருத்ரபுரியின் மேற்கு எல்லை படையை சேர்ந்த 3 புதிய வீரர்கள் அவளை வழிமறித்து நின்றனர். அவர்கள் போதை தரும் ஒரு வகை மூலிகையை மென்று கொண்டிருந்தனர். ஓஹோ, வசந்தபுரியின் அடிமை பெண் இப்போது பட்டுப்புடவையிலா வலம் வருகிறாள்? அதில் ஒரு முரட்டு வீரன் அவளை பார்த்து கேலியாக சிரித்தான். சிவகாமி பயத்தில் ஒரு எட்டு பின்வாங்கினாள். எனக்கு வழிவிடுங்கள், நான் சக்கரவர்த்தினியின் அறைக்கு செல்ல வேண்டும். அவளது குரல் நடுங்கியது. அவளது கைகள் மூலிகை தட்டை நெஞ்சோடு இறுக அணைத்துக் கொண்டன. சக்கரவர்த்தினிக்கு தோழையாகிவிட்டால் உனக்கு கொம்பு முளைத்து விட்டதா என்ன? ஒரு காலத்தில் எங்கள் காலடியில் சாட்டையடி வாங்கியவள்தானே நீ? மற்றொரு வீரன் அவளை நோக்கி ஓரடி எடுத்து வைத்து அவளது பட்டு சேலையின் முந்தானையை பிடிக்க கையை நீட்டினான். சிவகாமியின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. அவளது ஒட்டுமொத்த உடலும் அந்த பழைய பயத்தில் வெடவெடத்து போனது. யாராவது காப்பாற்ற மாட்டார்களா என்று அவளது மனம் அலறியது. அந்த வீரன் அவளது ஆடையை தொடும் அந்த வினாடி, ஷடார்! ஒரு பிரம்மாண்டமான இரும்பு கரம் அந்த வீரனின் கழுத்தை பின்புறமாக ஒரு மாபெரும் இடுக்கியைப் போல பற்றியது. அந்த பிடியின் அழுத்தத்தில் அவனது தொண்டையிலிருந்து ஒரு பரிதாபமான முனகல் மட்டுமே வெளிப்பட்டது. சிவகாமி அதிர்ச்சியில் நிமிர்ந்து பார்த்தாள். அங்கே ஒரு பிரம்மாண்டமான இரும்பு மலையைப் போல இரத்தச் சிவப்பான கண்களோடு நின்று கொண்டிருந்தான் தளபதி பைரவன். அவனது முகம் எந்த கோபத்தையும் காட்டவில்லை. ஆனால் அந்த அமைதி ஒரு எரிமலை வெடிப்பதற்கு முந்தைய நிசப்தமாக இருந்தது. அவனது பிரம்மாண்டமான தோற்றம் அந்த தாழ்வாரத்தின் ஒளியையே மறைத்து ஒரு மாபெரும் நிழலை சிவகாமி மீது போர்த்தியது. ஒரு தளபதியின் பார்வையில் படாமல் கோட்டைக்குள் ஒரு ஈ கூட பறக்க முடியாது முட்டாள்களா
பைரவனின் குரல் குகையிலிருந்து வரும் கர்ஜனையாக ஒலித்தது. அந்த வீரனின் கழுத்தை பற்றியிருந்த தன் பிடியை இன்னும் மூர்க்கமாக இறுக்கினான். அவனது கால்கள் தரையை விட்டு மேலே தூக்கப்பட்டன. அவன் மூச்சு திணறி பைரவனின் கையை தட்டினான். அவனுடன் வந்த மற்ற 2 வீரர்களும் பயத்தில் நடுநடுங்கி பின்வாங்கினர். தளபதியாரே, எங்களை மன்னித்து விடுங்கள், இவள் வெறும் அடிமை பெண் என்று ஒருவன் திக்கி திணறினான். அடிமையா? பைரவனின் குரல் இப்போது உச்சக்கட்ட ஆக்ரோஷத்தை எட்டியது. அவன் தன் கையில் துடித்து கொண்டிருந்த வீரனை ஒரு குப்பையைப் போல தூக்கி அந்த தாழ்வாரத்தின் கற்சுவரில் பலமாக வீசி அடித்தான். அவனது தலையிலிருந்து ரத்தம் கொட்டியது. பைரவன் தன் வாளை உருவி முழங்காலிட்டு நடுங்கிக் கொண்டிருந்த அந்த 3 வீரர்களின் கழுத்துகளுக்கு நேராக நீட்டினான். அந்த தாழ்வாரத்தில் இருந்த அத்தனை வீரர்களும் இந்த மாபெரும் காட்சியைக் கண்டு சிலையா உறைந்து நின்றனர். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் ருத்ரபுரியின் நாய்களே, இன்று முதல் இவள் தளபதி பைரவனின் நேரடி பாதுகாப்பில் இருக்கும் உயிர். இவள் சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் ஒரு தலையை நான் சீவுவேன். இவளது நிழலை தீண்ட நினைக்கும் எவனது கைகளும் அவனது உடம்பில் ஒட்டியிருக்காது. இது வெறும் பாதுகாப்பல்ல, ஒரு மாபெரும் படைத்தளபதி ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தின் முன்பும் ஒரு சாதாரண பெண்ணை தனது முழுமையான உடைமையாக அறிவிக்கும் அசுரத்தனமான பிரகடனம். வீரர்கள் மூவரும் பயத்தில் அவனது காலடியில் விழுந்து கதறினர். மன்னித்து விடுங்கள் தளபதியாரே, இனி அவள் பக்கம் கூட திரும்ப மாட்டோம். கண்களை பிடுங்கி எறிவதற்கு முன் என் பார்வையிலிருந்து மறைந்து விடுங்கள், பைரவன் கர்ஜித்தான். மூவரும் இரத்தத்துடன் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு அங்கிருந்து ஓடினர். தாழ்வாரத்தில் மீண்டும் மயான அமைதி திரும்பியது. பைரவன் தன் வாளை உரையில் இட்டுவிட்டு சிவகாமியை நோக்கி திரும்பினான். அவளது கண்கள் இன்னும் அகல விரிந்து கண்ணீர் ததும்பி நின்றன. அவளது உடல் இன்னும் நடுக்கத்தை நிறுத்தவில்லை. தனக்காக இந்த மாபெரும் அரக்கன் ஒட்டுமொத்த படையின் முன்பும் இவ்வளவு பெரிய உரிமையை எடுத்துக்கொள்வான் என்று அவளது சிற்றறிவு கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. பைரவனின் இரும்பு முகம் அவளை பார்த்ததும் இன்னும் இறுகியது. அவன் அவளை நெருங்கினான். அவனது கருடுமுரடான விரல்கள் அவளது கைகளில் இருந்த மூலிகை தட்டை பிடித்து அது கீழே விழாமல் சரி செய்தன. இன்னும் ஏன் இந்த நடுக்கம், முட்டாள் பெண்ணே? பைரவனின் குரலில் கோபம் இருந்தாலும் அது அவளது பலவீனத்தின் மீதான கோபமே தவிர அவள் மீதல்ல. உலகமே உன்னை பார்த்து நடுங்கும்படி நான் பிரகடனம் செய்த பிறகும் நீ ஏன் இன்னும் ஒரு சுண்டலியைப் போல நடுங்கிக் கொண்டிருக்கிறாய்? சிவகாமி அவனது நெஞ்சை பார்த்து தழுதழுத்தாள். எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை தளபதியாரே. நீங்கள் எனக்காக... நான் எனக்காக செய்தேன். பைரவன் அவளது வார்த்தையை மூர்க்கமாக வெட்டினான். என் பொறுமை சோதிக்கிறது. ஒவ்வொரு முறையும் நீ அழுது கொண்டு நிற்பதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. அவன் அவளை விட்டு 1 எட்டு முன்னால் நடந்துவிட்டு பின்னால் திரும்பி பார்த்தான். இனி கோட்டைக்குள் எங்கு செல்வதாக இருந்தாலும் சுவர்களை பார்த்து கொண்டு தனியாக நடக்காதே. என் நிழல் விழும் தூரத்தில் எனக்கு பின்னால் நட. என் முதுகுக்கு பின்னால் வருபவர்களை தீண்ட இந்த கோட்டையில் எந்த அரக்கனுக்கும் தைரியம் கிடையாது. வா என்று கட்டளையிட்டான். சிவகாமி ஒரு கணம் உறைந்து நின்றாள். பின்னர் அவளது இதழ்களில் ஒரு மெல்லிய பாதுகாப்பான புன்னகை பூத்தது. எந்த உலகத்தை அவள் இருட்டாகவும் மரணமாகவும் பார்த்தாளோ அதே உலகத்தில் உள்ள ஒரு மாபெரும் அரக்கன் இன்று அவளுக்கு ஒரு அசைக்க முடியாத மலை குகையாக பாதுகாப்பான அரணாக மாறியிருந்தான். அவள் தன் மூலிகை தட்டை இறுக பிடித்துக்கொண்டு அந்த பிரம்மாண்டமான இரும்பு தளபதியின் அகன்ற முதுகுக்கு பின்னால் அவனது நிழலில் எந்த பயமுமின்றி மிக கம்பீரமாக நடக்கத் தொடங்கினாள். பைரவனின் இரும்பு நெஞ்சிலும் தன் பின்னால் அவள் சிறு காலடிகளோடு நடந்து வரும் சத்தம் ஒரு விசித்திரமான இதமான கர்வத்தை கொடுத்தது. அத்தியாயம் 3. அன்று அரண்மனை கீழ்த்தளத்தில் நடந்த நிகழ்வுக்கு பிறகு சிவகாமியின் எண்ணம் முழுவதையும் பைரவனே ஆக்கிரமித்திருந்தான். நாட்கள் மெல்ல நகரப் தொடங்கியது. ஆனால் சிவகாமியால் தான் அன்றிலிருந்து பைரவனை காண முடியாமல் போனது. போர் பயிற்சி கூடங்களை கடக்கும் போதும் சக்கரவர்த்தியின் அரச ஆலோசனை மண்டபத்தை கடக்கும் போதும் அவளது கண்கள் தேடுவது ஒருவனைத்தான். ஆனால் அவனோ அவளின் பார்வையில் ஒரு தடவை கூட படவில்லை. சக்கரவர்த்தினி மித்ரா உறங்கும் வரை அவளுக்கு துணையாக இருந்துவிட்டு நள்ளிரவில் தன் அறைக்கு திரும்பிக் கொண்டிருந்தாள் சிவகாமி. வானம் அன்று தும்பிக்கை அளவு மழையை கொட்டி தீர்த்து கொண்டிருந்தது. இடிமுழக்கங்கள் கோட்டையின் கரிய சுவர்களை அதிரச் செய்தன. திடீரென பெய்த அடைமழை அவளை முழுமையாக நனைத்துவிட்டது. குளிர்ந்த காற்று ஊசியாக உடலை துளைக்க அவள் அணிந்திருந்த பட்டு ஆடை ஈரத்தில் உடலோடு ஒட்டிக்கொண்டது. சிவகாமி கைகளை கட்டிக்கொண்டு பற்கள் தந்தியடிக்க அந்த இருந்த தாழ்வாரத்தில் மழையில் நனைந்தபடி ஓடிக்கொண்டிருந்தாள். ஒரு சிறிய மான் புயலில் சிக்கிக் கொண்டது போல அவளது நிலைமை பரிதாபமாக இருந்தது.
அப்போது இருளை கிழித்துக்கொண்டு ஒரு பிரம்மாண்டமான கரிய குதிரை அவளை நோக்கி வேகமாக வந்தது. குதிரையின் குளம்படி ஓசையை கேட்டதும் சிவகாமி பயந்து சுவரோரமாக ஒதுங்கி நின்றாள். இருட்டில் வந்தவர் யாரென்று அவளுக்கு தெரியவில்லை. குதிரை அவளுக்கு சில அடி தூரத்தில் வந்து சடார் என்று நின்றது. மின்னல் வெட்டிய அந்த வினாடியே குதிரையின் மீது அமர்ந்திருந்த மாபெரும் உருவத்தை சிவகாமி பார்த்தாள். அது தளபதி பைரவன். கோட்டையின் இரவு நேர காவலை தானே நேரில் சென்று பார்வையிடும் வழக்கம் கொண்ட அவன் இந்த நள்ளிரவு மழையிலும் தனது பிரம்மாண்டமான கரிய கம்பளியோடு ரோந்து வந்து கொண்டிருந்தான். அவனது கழுகு கண்கள் மழையில் சுவரோடு ஒடுங்கி நடுங்கிக் கொண்டிருந்த சிவகாமியை கண்டதும் மூர்க்கமாக சுருங்கின. இந்த நள்ளிரவு புயலில் வெளியே சுற்ற உனக்கு என்ன பைத்தியமா? மழையின் சத்தத்தையும் தாண்டி பைரவனின் கர்ஜனை அவளது காதுகளில் இடியாக இறங்கியது. அவன் ஒரே பாய்ச்சலில் குதிரையிலிருந்து கீழே இறங்கி அவளை நோக்கி நீண்ட எட்டுகள் வைத்து வந்தான். சிவகாமி குளிரிலும் பயத்திலும் நடுங்கினாள். நான் என் அறைக்கு. மழை திடீரென. அவளால் குளிரில் வார்த்தைகளை முழுமையாக உச்சரிக்க முடியவில்லை. பைரவன் அவளுக்கு மிக அருகில் வந்து நின்றான். அவனது அகன்ற தழும்புகள் நிறைந்த மார்பு இப்போது முழுமையாக மழையில் நனைந்து கொண்டிருந்தது. ஆனால் அவன் அதை பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை. அவனது தாடை இறுகியது. அவன் எந்த வார்த்தையும் பேசாமல் அந்த அகன்ற தோள்களை மூடியிருந்த அந்த பிரம்மாண்டமான தடிப்பான கரிய கம்பளியை ஒரே இழுப்புடன் கழற்றினான். மறுகணம் அந்த மழையில் நனைந்து விடாம வண்ணம் தயாரிக்கப்பட்ட மாபெரும் கம்பளி சிவகாமியின் தலையிலிருந்து பாதம் வரை முழுமையாக போர்த்தப்பட்டது. அந்த கம்பளி அவளுக்கு மிக பெரியதாக இருந்தது. அது அவளை ஒரு சிறு குழந்தையைப் போல முழுமையாக விழுங்கியது. ஆனால் அந்த கம்பளிக்குள் அவனது உடலின் அப்பட்டமான தகிக்கும் உஷ்ணம் அப்படியே தேங்கியிருந்தது. இரும்பும் மழையும் அவனது கரடு முரடான வியர்வையும் கலந்த ஒரு விசித்திரமான ஆக்கிரோஷமான வாசம் அவளை முழுமையாக ஆக்கிரமித்தது. குளிரில் விரைத்து போயிருந்த அவளது உடலுக்கு அவனது அந்த முரட்டுத்தனமான கதகதப்பு ஒரு மாபெரும் வசந்தமாக அமைந்தது. சிவகாமி அதிர்ச்சியோடு அந்த கம்பளிக்குள்ளிருந்து தன் முகத்தை மட்டும் தூக்கி அவனை பார்த்தாள். மழையில் அவனது அகன்ற தழும்புகள் நிறைந்த மார்பு இப்போது முழுமையாக நனைந்து கொண்டிருந்தது. ஆனால் அவன் அதை பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை. இந்த நடுக்கத்தோடு நீ உன் அறைக்கு நடந்து சென்றால் நாளை காலை உன்னை ஒரு பிணமாகத்தான் தூக்க வேண்டும் என்று உருமிய பைரவன் அவள் எதற்கும் சம்மதிக்கும் முன் அவளது இடையை சட்டென வளைத்து அவளை ஒரு இறகை தூக்குவது போல எளிதாக தூக்கினான். ஆ! சிவகாமி தன்னிச்சையாக அவனது ஈரம் படிந்த கரடுமுரடான கழுத்தை சுற்றி கட்டிக்கொண்டாள். அவன் அவளை தன் கரிய குதிரையின் மீது ஏற்றி அவளுக்கு பின்னால் தானும் ஏறி அமர்ந்தான். குதிரை மழையை கிழித்து கொண்டு பாய்ந்தது. சிவகாமி அவனது அந்த மாபெரும் கம்பளிக்குள் சுருண்டு அவனது அகன்ற மார்பில் முழுமையாக சாய்ந்திருந்தாள். பைரவனின் ஒரு இரும்பு கரம் குதிரையின் கடிவாளத்தை பிடித்திருக்க, அவனது மற்றொரு கை சிவகாமியின் இடையை அவள் கீழே விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக மிக இறுக வளைத்து பிடித்தது. அந்த நள்ளிரவு மழையில் குதிரை பயணத்தின் ஒவ்வொரு அசைவிலும் அவனது கடினமான மார்பு அவளது மெல்லிய முதுகில் உரசிக்கொண்டிருந்தது. ஒரு மாபெரும் அரக்கனின் மார்பில் சாய்ந்திருக்கிறோம் என்ற உண்மையை தாண்டி இந்த உலகத்திலேயே மிக சிறந்த பாதுகாப்பு அரண் இதுதான் என்று அவளது பேதை மனம் முழுமையாக நம்பத் தொடங்கியது. அவனது ஒவ்வொரு மூச்சுக்காற்றும் அவளது காதருகே ஒரு இதமான வெப்பமாக படிந்தது. பைரவனின் இரும்பு நெஞ்சிலும் அதே நிலைதான். துளி எந்த பயமும் இன்றி பாதுகாப்பாக சாய்ந்திருப்பதை அவனது அசுர மனம் ஒரு விசித்திரமான கர்வத்தோடு ரசித்தது. அவளது கூந்தலின் மெல்லிய நறுமணம் மழையின் வாசனையை தாண்டி அவனது நரம்புகளை அமைதிப்படுத்தியது. சில நிமிடங்களில் குதிரை அவளது அறையின் முன் நின்றது. பைரவன் குதிரையிலிருந்து இறங்கி அவளையும் தன் இரு கைகளில் அள்ளி தரையில் இறக்கிவிட்டான். சிவகாமி அவனது கம்பளியை இன்னும் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அவனை நிமிர்ந்து பார்த்தாள். தளபதியாரே, நீங்கள் மழையில் நனைகிறீர்கள். இந்த கம்பளியை... அவள் அதை கழற்ற முயன்றாள். பைரவனின் வலது கை சட்டென தடுத்து நிறுத்தியது. அந்த கம்பளி உன்னிடமே இருக்கட்டும். குரல் இரவின் அமைதியில் மிக தாழ்வாக ஆனால் அசைக்க முடியாத உரிமையோடு ஒலித்தது. நாளை காலை உனக்கு காய்ச்சல் வந்து படுக்கையில் விழுந்தால் உனக்கு வைத்தியம் பார்க்க நான் வரமாட்டேன். உனது அழுகையும் நோயும் என் பொறுமையை சோதிக்கும் விஷயங்கள். உள்ளே போ. அது ஒரு தளபதியும் கடுமையான கட்டளை போல ஒலித்தாலும் நீ நோய்வாய்ப்படுவதை என்னால் பார்க்க முடியாது என்ற அவனது ஆழ்ந்த அக்கறையே அந்த முரட்டு வார்த்தைகளுக்கு பின்னால் ஒளிந்திருப்பதை சிவகாமி இப்போது நன்றாக புரிந்து கொண்டாள். அவள் அவனது கண்களை பார்த்து ஒரு அழகான தைரியமான புன்னகையை பரிசளித்தாள். நீங்கள் எனக்காக கொடுத்த உஷ்ணத்தில் எந்த குளிரும் என்னை தீண்ட முடியாது தளபதியாரே.
என்று மென்மையாக முணுமுணித்துவிட்டு அவனது கம்பளியோடு அவள் தன் அறைக்குள் ஊடினாள். பைரவன் அந்த இருட்டில் உறைந்து நின்றான். அவளது அந்த புன்னகையும் அவளது வார்த்தைகளும் எதிரிகளின் ஆயிரக்கணக்கான அம்புகள் விட மிக கூர்மையாக அவனது இரும்பு நெஞ்சை துளைத்துச் சென்றன. அத்தியாயம் 4. நேற்றிரவு பெய்த அடைமழை ஓய்ந்து கோட்டையின் கரிய சுவர்களில் வெயில் மென்மையாக படர்ந்திருந்தது. சிவகாமி அதிகாலையிலேயே எழுந்து நேற்றிரவு பைரவன் அவளுக்கு அளித்த அந்த பிரம்மாண்டமான கரிய கம்பளியை சுத்தமாகத் துவைத்து காய வைத்து நறுமணம் கமழ மடித்து தன் கைகளில் ஏந்தியிருந்தாள். அந்த கம்பளியை திருப்பிக் கொடுக்க தளபதியின் தனி மாடத்தை நோக்கி அவள் கால்கள் நடந்தாலும் அவளது இதயம் ஒரு சிறு பறவையைப் போல அடித்துக் கொண்டது. நேற்று அந்த மழையில் அவனது அகன்ற மார்பில் அவள் உணர்ந்த கதகதப்பு அவளது தூக்கத்தை முழுமையாக குடித்திருந்தது. ஒரு அரக்கனை பார்த்து பயந்த இதயம் இப்போது அவனைக் காணத் தவிப்பது அவளுக்கே விசித்திரமாக இருந்தது. பைரவனின் மாடத்தை அவள் அடைந்தாள். அங்கு எந்த காவலர்களும் இல்லை. தனித்த ஓநாயான அவனுக்கு தனது எல்லைக்குள் வேறு எவனது மூச்சுக்காற்றும் படுவது பிடிக்காது. மாடத்தின் பிரம்மாண்டமான மரக்கதவு சற்றே திறந்திருந்தது. சிவகாமி தயக்கத்தோடு உள்ளே எட்டிப் பார்த்தாள். அந்த பெரிய அறைக்குள் எந்த ஆடம்பரமும் இல்லை. சுவரெங்கும் வாள்களும் ஈட்டிகளும் கேடயங்களும் மட்டுமே தொங்கின. அறையின் நடுவே இருந்த மர இருக்கையில் பைரவன் தன் மேலாடையை முழுமையாக களைந்துவிட்டு அமர்ந்திருந்தான். சிவகாமியின் மூச்சு ஒரு கணம் உறைந்தது. அவனது அந்த பிரம்மாண்டமான கரடுமுரடான முதுகு முழுவதிலும் எண்ணற்ற வாழ்வெட்டுக்களும் ஈட்டிக் காயங்களும் தழும்புகளாக படிந்திருந்தன. ருத்ரபுரியின் சரித்திரம் அவனது முதுகு அப்பட்டமாக சுமந்து கொண்டிருந்தது. நேற்றிரவு அவளுக்காக மழையில் முழுமையாக நனைந்ததால் பல வருடங்களுக்கு முன் அவனது வலது தோள்பட்டைக்கு கீழே பட்ட ஒரு ஆழமான பழைய போர்க்காயம் இப்போது குளிரில் இறுகி கடுமையான வலியை தந்து கொண்டிருந்தது. பைரவன் ஒரு சிறிய கிண்ணத்திலிருந்த மூலிகை தைலத்தை தன் பெரிய கைகளால் எடுத்து அந்த முதுகின் காயத்தில் தடவ முயன்று கொண்டிருந்தான். ஆனால் அவனது கைகளால் அந்த ஆழமான இடத்தை முழுமையாக எட்ட முடியவில்லை. அவனது தசைநார்கள் வலியால் முறுக்கேறின. உலகத்தையே வெட்டி வீழ்த்தும் அந்த மாபெரும் பலசாலி தனக்குத்தானே மருந்திட்டுக் கொள்ள முடியாமல் ஒரு தனித்த மிருகத்தைப் போல திணறுவதை பார்த்த சிவகாமியின் நெஞ்சில் ஒரு மாபெரும் வலி உருவானது. அவளது பயம் முழுவதும் அந்த நொடியில் எரிக்கப்பட்டு ஒரு ஆழமான பரிதவிப்பு அங்கே குடியேறியது. அவள் கதவை மெல்லத் தள்ளிவிட்டு உள்ளே நுழைந்தாள். அவளது கொலுசல்லிய ஓசை அந்த அமைதியான அறையில் ஒலித்தது. சடார்! பைரவன் ஒரு மின்னல் வேகத்தில் திரும்பி தன் அருகே இருந்த ஒரு சிறிய குறுவாளை எடுத்து அவளை நோக்கி குறிபார்த்தான். அவனது கண்களில் ஒரு கொடூரமான எச்சரிக்கை தகித்தது. தன் பலவீனத்தை எவனும் பார்த்துவிடக்கூடாது என்ற அவனது இறுகிய மனம் அது. ஆனால் அங்கே நின்று கொண்டிருந்தது அந்த சிறிய பனித்துளி என்பதைக் கண்டதும் அவனது கைகள் சட்டென தாழ்ந்தன. அனுமதி இல்லாமல் என் அறைக்குள் நுழைய உனக்கு எவ்வளவு தைரியம்? பைரவன் தன் கரகரப்பான குரலில் வலியை மறைத்துக் கொண்டு சீறினான். வெளியே போ! சிவகாமி ஒரு எட்டு பின்வாங்கினாலும் அவளது கால்கள் அந்த அறையை விட்டு வெளியேற மறுத்தன. அவள் கையிலிருந்த கம்பளியை அருகிலிருந்த மேசையின் மீது வைத்துவிட்டு மிக மெதுவாக அவனை நோக்கி நடந்தாள். உங்களுக்கு வலிக்கிறது தளபதியாரே, அந்த இடம் உங்கள் கைகளுக்கு எட்டவில்லை. அவளது குரல் மிக மென்மையாக ஆனால் ஒரு விசித்திரமான பிடிவாதத்தோடு வெளிப்பட்டது. எனக்கு எந்த வலியும் இல்லை. இரும்பிற்கு வலி கிடையாது. என் காயங்களை நானே பார்த்துக் கொள்வேன். உன் பரிதாபம் எனக்கு தேவையில்லை. பைரவன் முகத்தை திருப்பிக் கொண்டு கர்ஜித்தான். சிவகாமி அவன் அருகே வந்து நின்றாள். இது பரிதாபம் இல்லை. எனக்காக மழையில் நனைந்ததால் வந்த வலி இது. என் உயிர் உங்களை காப்பாற்ற சொல்கிறது. அவள் எவ்வித தயக்கமும் இன்றி மேசையில் இருந்த அந்த மூலிகை கிண்ணத்தை கையில் எடுத்தாள். தன் மெல்லிய சிறிய விரல்களில் அந்த தைலத்தை தொட்டு பைரவனின் அந்த பிரம்மாண்டமான கரடுமுரடான முதுகு முழுவதிலும் எண்ணற்ற வாழ்வெட்டுக்களும் ஈட்டிக் காயங்களும் தழும்புகளாக படிந்திருந்தன. ஆஹ்! பைரவனின் உடல் அந்த முதல் ஸ்பரிசத்தில் ஒரு மாபெரும் மின்னல் தாக்கியது போல சிலிர்த்து அடங்கியது. அவனது நரம்புகள் அனைத்தும் அவளது அந்த சிறிய விரல்களின் தீண்டலில் சுருந்தன. எந்த ஒரு வாளும் நெருப்பும் செய்ய முடியாத ஒரு மாபெரும் மாயத்தை அவளது அந்த சிறிய பனித்துளி போன்ற மென்மையான கைகள் அவனது உடலில் செய்து கொண்டிருந்தது. அவன் அவளை தடுத்து நிறுத்தவில்லை. அவனது கரடுமுரடான மூச்சுக்காற்று அந்த அமைதியின் கணத்தில் கனமாக வெளிப்பட்டது. சிவகாமி அந்த தைலத்தை அவனது காயத்தின் மீது மிக இதமாக தடவினாள். அவளது விரல்கள் அவனது அந்த வலிமையான தசைகளின் மீது வழுக்கிச் சென்றபோது அவனது உடலின் உஷ்ணம் அவளது கைகளைச் சுட்டது.
ஒரு மாபெரும் அரக்கன் ஒரு சின்னஞ்சிறு பெண்ணின் கைகளின் ஒரு குழந்தையைப் போல முழுமையாக சரணடைந்திருந்தான். இவ்வளவு பெரிய காயங்களை வாங்கிக் கொண்டு எப்படி உங்களால் இப்படி ஒரு அசைக்க முடியாத மலையாக நிற்க முடிகிறது? சிவகாமியின் கண்கள் பனித்தன. அவளது குரலிலிருந்த அந்த ஆழமான வியப்பும் மரியாதையும் பைரவனின் செவிப்பறைகளை தேனாக துளைத்தன. என் உலகத்தில் தழும்புகளில்லாத உடலுக்கு மதிப்பு கிடையாது சிவகாமி. பைரவன் பார்வையை நேராக வெறித்தபடியே தாழ்ந்த குரலில் முணுமுணுத்தான். இந்த தழும்புகளை பார்த்து ஒட்டுமொத்த உலகமும் பயப்படும், அருவருப்படையும். ஆனால் நீ... அவன் வார்த்தையை முழுமையாக்காமல் சட்டென திரும்பினான். அவனது வலது கை உயர்ந்து அவனது முதுகில் மருந்து தடலிக் கொண்டிருந்த அவளது சிறிய கையை மிக மூர்க்கமாக, ஆனால் அவளுக்கு வலிக்காதபடி தன் இரும்பு கைக்குள் பொத்திக் கொண்டது. அவன் அவளை தன் பக்கம் இழுத்து அவளது முகத்திற்கு நேராக தன் கொடூரமான ஆனால் மையல் தகைக்கும் கண்களை நிறுத்தினான். அவனது அந்த திறந்த அகன்ற மார்பின் உஷ்ணம் அவளது மூச்சை திணறச் செய்தது. நீ ஒரு அரக்கனை தொட்டுவிட்டாய் பனித்துளியே. அவனது குரல் இப்போது ஒரு அபாயகரமான கிசுகிசுப்பாக ஒலித்தது. ஒருமுறை இந்த பைரவனின் காயங்களுக்கு நீ மருந்திட்டு விட்டால் உன் கைகள் வேறு எவனுக்கும் மருந்திட நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். என் தழும்புகள், என் வலி, என் இருட்டு அனைத்திற்கும் நீ மட்டுமே சொந்தம் என்று நானே எடுத்துக்கொள்வேன். இந்த முரட்டு உலகத்தில் நுழைய உனக்கு தைரியம் இருக்கிறதா? அது ஒரு எச்சரிக்கை அல்ல, ஒரு இரும்பு மனிதனின் அசுரத்தனமான மாபெரும் காதல் பிரகடனம். அவனது கண்கள் அவளது பதிலை ஒரு தவிப்போடு எதிர்பார்த்தன. சிவகாமி அவனது அந்த உக்கிரமான பார்வையைக் கண்டு கண்களை திருப்பவில்லை. அவளது பயம் முழுவதும் இப்போது அவனது அந்த ஆழமான காதலில் கரைந்து போயிருந்தது. அவள் தன் மற்றொரு கையை மிக மெதுவாக உயர்த்தி அவனது கரடுமுரடான தாடியடர்ந்த கன்னத்தை லேசாக தீண்டினாள். உங்களுக்காக நான் எந்த உலகத்திலும் நுழைவேன் தளபதியாரே. ஏனென்றால் உங்கள் இருட்டில்தான் எனக்கு மாபெரும் பாதுகாப்பு இருக்கிறது என்று அவளது இதழ்கள் எந்த நடுக்கமுமின்றி உச்சரித்தன. பைரவனின் இரும்பு நெஞ்சம் அந்த வினாடியில் ஒரு மாபெரும் வசந்தத்தைக் கண்டது. அவனது பெரிய கைகள் அவளது இடையை சட்டென வளைத்து அவளை தன் பக்கம் இன்னும் நெருக்கமாக இழுத்து கொண்டன. எந்த ஒரு வாளுக்கும் மரணத்திற்கும் பயப்படாத அந்த மாபெரும் அரக்கன் தன் வாழ்நாளில் முதல் முறையாக ஒரு மெல்லிய ஸ்பரிசத்தின் முன் முழுமையாக தோற்றுப்போனான். அவனது கரடுமுரடான தாடியடர்ந்த முகம் அவளது சிறிய மென்மையான உள்ளங்கையில் முழுமையாக சாய்ந்தது. பைரவன் தன் கண்களை இறுக மூடிக்கொண்டான். இரத்தத்தையும் வியர்வையையும் மட்டுமே சுவாசித்து வந்த அவனது நாசிகளில் அவளது கூந்தலின் அந்த மெல்லிய பூஞ்சரத்தின் வாசம் முழுமையாக ஊடுருவியது. அவன் அவளை தன் திறந்த தழும்புகள் நிறைந்த மார்போடு சேர்த்து இன்னும் மூர்க்கமாக, ஆனால் அவளுக்கு எந்த வலியும் தராதபடி ஒரு அமானுஷ்யமான மென்மையோடு இறுக அணைத்தான். அவனது முகம் அவளது கழுத்து பகுதியில் ஆழமாக புதைந்தது. அவனது காய்ச்சல் கண்டது போன்ற சுடும் மூச்சுக்காற்று அவளது வெண்ணிறச் சர்மத்தில் பட்டு அவளது நரம்புகளை உருக்கியது. இனி உனக்கு தப்பிக்க வழியில்லை பனித்துளியே. அவனது குரல் அவளது கழுத்தருகே கரகரப்பாக ஒரு ஆழமான தவிப்போடு முணுமுணுத்தது. இந்த அரக்கனின் இருட்டை நீயாகவே ஏற்றுக்கொண்டு விட்டாய். இனி உன் மூச்சு அடங்கும் வரை நீ எனக்கானவள். அந்த முரட்டு அணைப்பில் மூச்சு திணவினாலும் அவளது இதயம் மாபெரும் அமைதியை கண்டது. அவள் தன் இரு சிறிய கைகளாலும் அவனது அகன்ற தழும்புகள் நிறைந்த முதுகை ஆதரவாக சுற்றி கட்டிக் கொண்டாள். ஒரு மாபெரும் இரும்பு மலை ஒரு சின்னஞ்சிறு குடியிடம் அடைக்கலம் புகுந்தது போன்ற ஒரு விசித்திரமான, பிரிக்க முடியாத தருணம் அது. ஆனால் அவளது அந்த அணைப்பும் அவளது உடலின் இதமான உஷ்ணமும் பைரவனின் கட்டுப்பாட்டை மெல்ல மெல்ல உடைப்பதை அவன் உணர்ந்தான். தன் இரத்த கைகளில் அவளை இப்போதே முழுமையாக சிறைப்பிடித்து அவளது இதழ்களை சுவைக்க அவனது அசுர காமம் தவித்தாலும் அவளது அந்த மென்மையான நம்பிக்கையை அவன் இப்போதே அச்சுறுத்த விரும்பவில்லை. அவன் ஒரு பெரும் மூச்சை இழுத்துவிட்டு அத்தனை ஆசையையும் அடக்கிக் கொண்டு அவளை விட்டு சற்றே விலகினான். அவனது கரிய விழிகள் இன்னும் கொடூரமான காதலோடு தகித்துக் கொண்டிருந்தன. அவன் அவளது தோள்களை பிடித்து தன்னை விட்டு ஒரு அடி தள்ளி நிறுத்தினான். அவனது மார்பு வேகமாக ஏறி இறங்கியது. இப்போதே இங்கிருந்து சென்றுவிடு சிவகாமி. நீ ஒரு வினாடி என் அறையில் நின்றாலும் நான் தளபதி என்பதை மறந்துவிடுவேன். அவனது குரலில் இருந்த அந்த வக்கிரமான ஆழமான எச்சரிக்கை அவளுக்கு அப்பட்டமாக புரிந்தது. அவன் தன்னிடம் எவ்வளவு தூரம் மயங்கியிருக்கிறான் என்பதை அவளது பேரை மனம் அந்த நொடியில் முழுமையாக உணர்ந்தது. சிவகாமி முகம் சிவக்க ஒரு பாதுகாப்பான மையல் பூந்த புன்னகையோடு அவனை பார்த்துவிட்டு அந்த அறையை விட்டு மிக வேகமாக வெளியேறினாள். அவளது கொலுசு சத்தம் அந்த தாழ்வாரத்தில் முழுமையாக அடங்கும் வரை பைரவன் தன் நெஞ்சை பிடித்துக்கொண்டு அங்கேயே உறைந்து நின்றான். ஒரு தனித்த ஓநாயின் கழுத்தில் அவளது காதல் நிரந்தரமான சங்கிலியை மாட்டிவிட்டுச் சென்றது. அத்தியாயம் 5.
தளபதியின் அறையில் நடந்த அந்த ஸ்பரிசத்திற்குப் பிறகு சிவகாமியின் உலகம் முழுமையாக மாறியிருந்தது. ஒவ்வொரு முறை தாழ்வாரத்தில் பைரவனை கடக்கும்போதும் அவனது அந்த முரட்டு கண்கள் அவளை அணு அணுவாக ஆக்கிரமிப்பதை அவளால் உணர முடிந்தது. அவன் அவளிடம் அதிகம் பேசுவதில்லை, ஆனால் கோட்டையின் எந்த மூலையில் அவள் நின்றாலும் அவளுக்கு 100 அடி தூரத்தில் அவனது பிரம்மாண்டமான நிழல் ஒரு பாதுகாப்பு அரணாக நிற்பதை அவளது இதயம் சிலிர்ப்போடு கவனித்துக் கொண்டே இருந்தது. அன்று மாலை சக்கரவர்த்தினி மித்ராவின் அறைக்கு தேவையான சில நறுமண புகை குப்பிகளை எடுக்க கோட்டையின் பின்பக்கம் இருந்த ஆயுத கிடங்கின் ஒரு அமைதியான பகுதிக்கு வந்திருந்தாள் சிவகாமி. அந்த இடம் மிகவும் நிசப்தமாக இருந்தது. அவள் குப்பிகளை அடுக்கிக் கொண்டிருந்தபோது அவளுக்கு பின்னால் அந்த பழக்கமான கனமான இரும்பு காலணிகளின் ஓசை கேட்டது. சிவகாமி திரும்பினாள். பைரவன் அவளுக்கு சில அடி தூரத்தில் கைகளை கட்டிக்கொண்டு நின்றிருந்தான். அவனது கரிய விழிகள் அவளது முகத்தையே மிக ஆழமாக ரசித்துக் கொண்டிருந்தன. இத்தனை கொடூரமான ஒரு தளபதியின் கண்களில் தனக்காக மட்டும் இவ்வளவு மென்மையான ஒரு பார்வை எப்படி வருகிறது என்பது சிவகாமிக்கு இன்னமும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. தளபதியாரே? சிவகாமி தன் இதழ்களில் ஒரு கனிவான புன்னகையோடு முணுமுணுத்தாள். பைரவன் அவளை நெருங்கினான். அவன் தன் வலது கையில் ஒரு சிறிய ஆனால் மிக நேர்த்தியாக செய்யப்பட்ட தோல் உறையை வைத்திருந்தான். ஒரு அரக்கனின் இருட்டிற்குள் நுழைய சம்மதித்து விட்டாய் பனித்துளியே, ஆனால் இந்த இருட்டில் உன்னை தற்காத்துக் கொள்ள உனக்குத் தெரியுமா? பைரவனின் குரல் அந்த மாலையின் அமைதியில் ஒரு குகையின் எதிரொலியாக ஒலித்தது. அவன் அந்த தோல் உறையை அவளிடம் நீட்டினான். சிவகாமி தயக்கத்தோடு அதை வாங்கினாள். அதனுள் ஒரு சிறிய மிக கூர்மையான குறுவாள் இருந்தது. அதன் கைப்பிடி அவளது சிறிய விரல்களுக்கு சரியாக பொருந்தும் வகையில் எந்த முரட்டுத்தனமும் இன்றி மிக மென்மையாக செதுக்கப்பட்டிருந்தது. அது ஒரு போர் ஆயுதம் அல்ல, அவளுக்காகவே பிரத்யேகமாக செய்யப்பட்ட ஒரு காதல் பரிசு என்பதை அந்த வாளின் நேர்த்தி சொல்லியது. எனக்கு ஆயுதங்கள் பிடிக்க பயம் தளபதியாரே. சிவகாமி அந்த வாளை நடுக்கத்தோடு பிடித்தபடி கூறினாள். பயமா? பைரவன் அவளை பார்த்து ஒரு மெல்லிய வக்ரமான புன்னகையை உதிர்த்தான். அவன் அவளுக்கு மிக அருகில் அவளது முகத்திற்கு நேராக வந்தான். அவனது பிரம்மாண்டமான மார்பு அவளது மெல்லிய முதுகிற்கு ஒரு விரல்கடை இடைவெளியில் நின்றது. அவனது மூச்சுக்காற்று அவளது கூந்தலை உரசி கழுத்தில் அனலாகப்பட்டது. வாளை எப்படி பிடிப்பது என்று நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்று அவளது காதருகே கிசுகிசுத்தான். சிவகாமியின் உடல் அந்த தகிக்கும் நெருக்கத்தில் சிலிர்த்தடங்கியது. பைரவனின் 2 பெரிய கரடுமுரடான கைகளும் அவளுக்கு இருபுறமும் முன்னால் வந்து அந்த வாளை பிடித்திருந்த அவளது சிறிய மென்மையான கைகளை முழுமையாக மூடி பொத்திக் கொண்டன. ஒரு மலரை பிடிப்பது போல அத்தனை மென்மையாக அவனது இரும்பு கைகள் அவளது கைகளை கையாண்டன. விரல்களை இப்படி இறுகப் பிடி, ஆனால் நரம்புகளை தளர்த்திக்கொள். அவன் அவளது விரல்களை தன் விரல்களால் மிக மெதுவாக சரி செய்தான். அந்த தருணம் போர் பயிற்சி அல்ல, அது ஒரு மாபெரும் காதல் கவிதையாக அங்கே அரங்கேறிக் கொண்டிருந்தது. அவனது அகன்ற மார்பில் அவளது மெல்லிய முதுகில் இப்போது முழுமையாக சாய்ந்திருந்தது. இருவரின் தேகங்களுக்கும் இடையே எந்த இடைவெளியும் இல்லை. அவனது அசுர உஷ்ணம் அவளை முழுமையாக போதையில் ஆழ்த்தியது. அவனது மூவாய் அவளது தோள்பட்டையில் மிக லேசாக உரசிக் கொண்டிருந்தது. எவன் உன் நிழலை நெருங்க நினைத்தாலும் இந்த வாள் அவனது விலா எலும்பை கிழிக்க வேண்டும். வார்த்தைகளை கடுமையாக சொன்னாலும் அவனது இதழ்கள் அவளது கழுத்தின் ஓரத்தில் மிக மென்மையாக தற்செயலாக உரசின. ஆஹ்! சிவகாமி தன்னிச்சையாக கண்களை மூடி தன் தலையை பின்னால் சாய்த்து அவனது மார்பில் முழுமையாக வைத்துக் கொண்டாள். அவளது கைகளில் இருந்த வாள் தளர்ந்தது. பைரவன் அவளது அந்த முழுமையான சரணடைதலை உணர்ந்தான். அவனது கைகள் வாழை விட்டு விலகி அவளது இடையை சுற்றி கொடி போல படர்ந்து அவளை தன் மார்போடு சேர்த்து இன்னும் மூர்க்கமாக, ஆனால் அத்தனை காதலோடு இறுக அணைத்துக் கொண்டான். சிவகாமியின் பிடி தளர்ந்ததால் அவளது கைகளில் இருந்த அந்த குறுவாள் நழுவி தரையில் விழப்போனது. பைரவன் அதை தன் மறு கையால் லாவகமாக பிடித்து அருகிலிருந்த மரமேசையின் மீது சத்தமின்றி வைத்தான். போர் பயிற்சியில் இவ்வளவு கவனச்சிதறல் இருந்தால் எதிரி உன்னை மிக எளிதாக வீழ்த்தி விடுவான் பனித்துளியே. பைரவனின் குரல் இப்போதும் மிரட்டலாக இல்லை, அவனுக்கே உரிய ஒரு முரட்டுத்தனமான மெல்லிய கேலியோடு ஒலித்தது. அவனது மூவாய் அவளது தோள்பட்டையில் இதமாக பதிந்திருந்தது. சிவகாமி அவனது அந்த அகன்ற அணைப்பிற்குள்ளிருந்தபடியே லேசாக சிரித்தாள். என் எதிரி என் ஆயுதத்தை பறிக்கவில்லை தளபதியாரே, என் கவனத்தை அல்லவா முழுமையாக பறித்துவிட்டார் என்று மிக மெதுவாக வெட்கத்தால் சிவந்த கன்னங்களோடு முணுமுணுத்தாள்.
ஒருபோதும் அவனிடம் இப்படி பேசி பழகாத சிவகாமியின் இந்த சிறு குறும்பு பைரவனின் இரும்பு நெஞ்சில் ஒரு மாபெரும் தேனருவியை பாய்ச்சியது. அவன் சிவகாமியை தன்னை நோக்கி மெதுவாக திருப்பினான். அவளது முகம் இப்போது அவனது பரந்த திறந்த மார்பிற்கு மேலாக இருந்தது. அவன் குனிந்து அவளது முகத்தை தன் இரு பெரிய உள்ளங்கைகளிலும் மிக ஜாக்கிரதையாக ஏந்தினான். ஒரு கண்ணாடி பொம்மையை கையாளும் போன்ற அத்தனை மென்மை அந்த அரக்கனின் கைகளில் இருந்தது. அவனது கரடுமுரடான பெருவிரல் அவளது வெண்ணிற கன்னத்தை மிக லேசாக வருடியது. அவனது கைகளில் இருந்த பழைய வாழ்வெட்டு கழும்புகள் அவளது சருமத்தில் உரசின. என் கைகள் மிகவும் முரட்டுத்தனமானவை சிவகாமி. எப்போதுமே வாளின் பிடியை மட்டுமே இறுக பிடித்து பழகியவன் நான். உன்னை தொடும்போது என் முரட்டுத்தனம் உனக்கு எங்கே வலியை தந்துவிடுமோ என்று எனக்கே சில சமயம் பயமாக இருக்கிறது. பைரவன் தன் கரிய விழிகளால் அவளை ஆழமாக பார்த்து தன் அப்பட்டமான தயக்கத்தை வெளிப்படுத்தினான். அவள் அந்த உண்மையான தவிப்பைக் கண்டு புன்னகைத்தாள். அவள் தன் சிறிய மென்மையான கைகளை உயர்த்தி அவளது முகத்தை ஏந்தியிருந்த அவனது பிரம்மாண்டமான கைகளின் மேல் ஆதரவாக வைத்தாள். இந்த முரட்டு கைகளில்தான் நான் மாபெரும் நிம்மதியை உணர்கிறேன். இதிலுள்ள காயங்கள் எனக்கு வலியை தராது தளபதியாரே, எனக்கான வசந்தத்தை தான் தரும் என்று கூறிவிட்டு அவனது உள்ளங்கையில் மிக மென்மையாக தன் இதழ்களை பதித்தாள். அவளது அந்த சிறு முத்தம் பைரவனின் நரம்புகளில் ஒரு இதமான மின்னலை பாய்ச்சியது. அவன் அவளது முகத்தை இன்னும் சற்றே உயர்த்தி அவளது நெற்றியில் தன் இதழ்களை ஆழமாக பதித்தான். அது எந்த ஆக்கிரோஷமும் இல்லாத ஒரு அமைதியான தகிக்கும் முத்தம். வார்த்தைகளால் எந்த பிரகடனமும் செய்யாமல் இரு முரண்பட்ட இதயங்களும் தங்களின் காதலை அத்தனை மென்மையாக பரிமாறிக்கொண்ட அந்த தருணம் அந்த இருண்ட ஆயுத கிடங்கை ஒரு அழகிய நந்தவனமாக மாற்றியிருந்தது. அத்தியாயம் 6. காளமுகக் கோட்டையின் மாலை நேர போர் பயிற்சிகள் முடிந்து வீரர்களின் முழக்கங்கள் ஓய்ந்திருந்தன. கோட்டையின் பிரதான சமையற்கூடத்திலிருந்து எழும் புகை வானத்தின் இருளோடு கலந்து கொண்டிருந்தது. பைரவனின் தனி மாடம் எப்போதுமே ஒரு சந்நியாசியின் குகையைப் போலத்தான் இருக்கும். அங்கே ஆடம்பரமான விரிப்புகளோ நறுமணப் புகைகளோ இருக்காது. ஆயுதங்களின் இரும்பு வாடையும் தோல் கவசங்களின் நெடியும் தான் அந்த அறையின் நிரந்தர வாசம். அன்றைய கடுமையான பயிற்சிக்குப் பிறகு மேலாடையின்றி தன் அகன்ற மார்பில் வழிந்த வியர்வையை ஒரு பருத்தித் துணியால் துடைத்தபடி அந்த அறையின் மர நாற்காலியின் வந்து அமர்ந்தான் பைரவன். அவனது உடம்பின் தசைகள் சோர்வால் இறுகியிருந்தன. பொதுவாக இந்த நேரத்தில் ஒரு சாதாரண போர்வீரன் கொண்டுவரும் சுவையற்ற கடினமான ரொட்டியையும் சூடான இறைச்சியையும் இயந்திரத்தனமாக விழுங்கிவிட்டு உறங்கச் செல்வதுதான் அவனது வழக்கம். சாப்பாட்டின் சுவையை கூட ரசித்து பழகியிராத கரடுமுரடான வாழ்க்கை அவனுடையது. அப்போது அவனது மாடத்தின் கதவு மிக மென்மையாக தயக்கத்தோடு தட்டப்பட்டது. பைரவன் புருவத்தை சுருக்கினான். அவனது அறைக்கு எந்த வீரனும் இவ்வளவு மென்மையாக தட்டமாட்டான். உள்ளே வா. அவனது குரல் வழக்கம் போல கரகரப்பாக ஒலித்தது. கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் சிவகாமி. அவளை பார்த்த மறுகணம் பைரவனின் நெஞ்சிலிருந்த அத்தனை சோர்வும் மாயமாக மறைந்தது. ஆனால் அவனது கண்களை ஆச்சரியப்படுத்தியது அவளது வருகை மட்டுமல்ல, அவளது சிறிய கைகளிலிருந்த அந்த பெரிய வெண்கல தாம்பாளமும் தான். அந்த தாம்பாளம் ஒரு சுத்தமான வெண்ணிற துணியால் மூடப்பட்டிருந்தது. அதிலிருந்து கசிந்த நெய்யின் வாசனையும் தாளிக்கப்பட்ட மசாலாக்களின் நறுமணமும் அந்த அறையின் இரும்பு வாடையை ஒரே நொடியில் துரத்தியடித்தன. இந்த நேரத்தில் என்ன இது சிவகாமி? பைரவன் தன் நாற்காலியிலிருந்து எழ முற்பட்டான். எழ வேண்டாம் தளபதியாரே, அமருங்கள். சிவகாமி ஒரு மெல்லிய புன்னகையோடு அவனை தடுத்துவிட்டு அவன் அருகே இருந்த ஒரு சிறிய மர மேசையின் மீது அந்த தாம்பாளத்தை மிக ஜாக்கிரதையாக வைத்தாள். அவள் அணிந்திருந்த சாதாரண பருத்திப் புடவையில் லேசாக அடுப்பு கரி படிந்திருந்தது. அவளது நெற்றியில் அரும்பியிருந்த வியர்வை துளிகள் அவள் இந்த மாலை முழுவதும் நெருப்பருகே நின்று வேலை செய்திருக்கிறாள் என்பதை அப்பட்டமாக காட்டிக் கொடுத்தன. கோட்டையின் பொது சமையற்கூடத்தில் நீங்கள் சாப்பிடும் உணவு மிகவும் கடினமானது. அங்கே வெறும் பசியை ஆற்றுவதற்காக மட்டுமே சமைக்கிறார்கள். சிவகாமி அந்த வெண்ணிற துணியை விலக்கியபடி தன் பார்வையை தாழ்த்தி மிகவும் இயல்பாக பேசினாள். இன்று சக்கரவர்த்தினியிடம் அனுமதி கேட்டுவிட்டு எனக்கான சிறிய சமையலறையில் நானே உங்களுக்காக சமைத்தேன். அந்த தாம்பாளத்தில் மிருதுவான கோதுமை ரொட்டிகள், மணக்கும் நெய்ச்சோறு, மெதுவாக வேக வைக்கப்பட்ட கறி குழம்பு என அனைத்தும் மிக நேர்த்தியாக பரிமாறப்பட்டிருந்தன.
ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் தளபதியான பைரவன் அந்த உணவை பார்த்து ஒரு கணம் திகைத்துப் போய் அமர்ந்திருந்தான். அவனது வாழ்நாளில் அவனது பசிக்காக, அவனது சுவைக்காக ஒருத்தி இவ்வளவு மெனக்கெட்டு தன் கைகளாலேயே சமைத்து கொண்டு வந்தாள் என்பது இதுவே முதல் முறை. அந்த உணவின் வாசனையை விட அவளது அந்த அப்பட்டமான அக்கறை அவனது தொண்டையை அடைத்தது. ஒரு தளபதிக்கு இவ்வளவு மிருதுவான உணவுகள் தேவையில்லை சிவகாமி. என் குடலுக்கு கற்களை செரிக்க செய்யும் ஆற்றல் உண்டு. பைரவன் தன் குரலின் நெகிழ்ச்சியை மறைக்க வழக்கம் போல தன் முரட்டுத்தனத்தை கேடயமாக பயன்படுத்தினான். ஆனால் அவனது கரிய விழிகள் அவளது முகத்தையே தவிப்போடு பார்த்து கொண்டிருந்தன. சிவகாமி அவனது அந்த போலி முரட்டுத்தனத்தைக் கண்டு இப்போது பயப்படவில்லை, மாறாக லேசாக சிரித்தாள். நேற்று அந்த ஆயுதக் கிடங்கில் அவன் காட்டிய அந்த மென்மையான தவிப்பிற்குப் பிறகு அவனது கோபத்தின் பின்னால் ஒளிந்திருக்கும் குழந்தைத்தனத்தை அவள் நன்றாக புரிந்து கொண்டாள். கற்களை செரிக்க செய்யும் ஆற்றல் இருந்தாலும் வாளை கீழே வைக்கும்போது உடம்புக்கும் மனதிற்கும் சிறு இளைப்பாறுதல் தேவை தளபதியாரே என்று கூறிவிட்டு அவள் ஒரு சிறிய குவளையில் வெந்நீரை ஊற்றி அவனது கைகளை கழுவ நீட்டினாள். பைரவன் எந்த மறுப்புமின்றி தன் பெரிய கைகளை கழுவிக்கொண்டான். அவனது கரடு முரடான வெட்டுக்காயங்கள் நிறைந்த கைகள் அந்த உணவை தொட்டன. சிவகாமி அவன் அருகே தரையில் ஒரு சிறிய பாயை விரித்து அமர்ந்து கொண்டாள். பைரவன் முதல் கவளத்தை எடுத்து வாயில் வைத்தான். அந்த உணவின் சுவை அவனது நரம்புகளில் இருந்த அத்தனை இறுக்கத்தையும் தளர்த்தியது. அது வெறும் மசாலாக்களின் சுவை மட்டுமல்ல, ஒரு பெண்ணின் ஆழமான நேசமும் கவனமும் கலந்த சுவை. அவன் எதையும் பேசாமல் தன் முழு கவனத்தையும் அந்த உணவின் மீது செலுத்தி மிக அமைதியாக சாப்பிடத் தொடங்கினான். அவனது அந்த அமைதியே அவளது சமையலுக்கான மாபெரும் பாராட்டு என்பதை சிவகாமி உணர்ந்தாள். அவனது பிரம்மாண்டமான கைகளுக்குள் அந்த சிறிய ரொட்டி துண்டுகள் சிக்கி தவிப்பதை அவளுக்கு மிகவும் விசித்திரமாகவும் அழகாகவும் இருந்தது. சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போதே பைரவனின் கண்கள் தற்செயலாக சிவகாமியின் வலது கையை பார்த்தன. அவளது வெண்ணிறமான ஆள்காட்டி விரலின் ஓரத்தில் ஒரு சிறிய சிவந்த தீக்காயம் இருந்தது. அடுப்பில் சமைக்கும்போது நெருப்பு பட்டிருக்க வேண்டும். பைரவனின் கைகள் சட்டென நின்றன. அவனது முகம் இறுகியது. அவன் தன் உறவை மேசையில் வைத்துவிட்டு அவளது அந்த சிறிய வலது கையை தன் பெரிய கையால் மிக லாவகமாக பற்றிக் கொண்டான். இது என்ன? அவனது குரலில் முரட்டுத்தனமான அதட்டல் இருந்தது. ஆனால் அது கோபத்தால் அல்ல, அவளது காயத்தைக் கண்ட தவிப்பால் வந்தது. சிவகாமி பதற்றத்தோடு தன் கையை இழுக்க முயன்றாள். அது ஒன்றுமில்லை தளபதியாரே. அடுப்பு சட்டி லேசாக சுட்டுவிட்டது. சிறு காயம்தான். சிறு காயமா? பைரவன் அவளது கையை விடாமல் தன் மார்பின் நேராக இழுத்து வைத்துக் கொண்டான். என் வாளுக்கு இரையாகும் எதிரிகளின் ரத்தம் என் உடலில் பட்டால் அது எனக்கு சிறு காயம். உன்னை போன்ற ஒரு பனித்துளிக்கு இந்த தீக்காயம் ஒரு பெரிய ரணம். எனக்காக சமைக்க சொல்லி உன்னை யார் வற்புறுத்தினது? அவனது அதட்டலில் அந்த அப்பட்டமான அக்கறை சிவகாமியை புன்னகைக்க வைத்தது. யாரும் வற்புறுத்தவில்லை. என் கைகளால் நீங்கள் சாப்பிடுவதை பார்க்க வேண்டும் என்று என் மனதுதான் ஆசைப்பட்டது. இரும்பிற்கு வலி இல்லை என்று நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா? அதுபோல எனக்கான இந்த சிறு காயமும் எனக்கு வலியை தரவில்லை. பைரவன் அவனது பதிலை கேட்டு ஒரு கணம் அமைதியானான். அவனது கரடுமுரடான பெருவிரல் அவளது அந்த சிறிய தீக்காயத்தை சுற்றியுள்ள பகுதியை காயம் பட்டுவிடாமல் எத்தனை மென்மையாக வருடியது என்று, ஒரு மாபெரும் அரக்கனின் கைகளில் இவ்வளவு மென்மை ஒளிந்திருக்குமா என்று வியக்கும் அளவிற்கு அவனது ஸ்பரிசம் இருந்தது. அவன் அவளது கையை தன் உதடுகளுக்கு அருகில் கொண்டு சென்றான். அவளது அந்த சிறிய தீக்காயத்தின் மீது தன் இதடுகளை பதிய வைத்து மிக மெதுவாக இதமாக ஊதினான். அந்த குளிர்ந்த காற்று அவளது காயத்தின் மீது பட்டபோது சிவகாமியின் உடல் முழுவதும் ஒரு இனிய சிலிர்ப்பு பரவியது. அவனது முகத்தின் அந்த உஷ்ணமும் அவனது கரடுமுரடான தாடி அவளது உள்ளங்கையில் உரசும் அந்த உணர்வும் அவளை முழுமையாக வசீகரித்தன. என் பசியை ஆற்றுவதற்காக உன் கைகளை காயப்படுத்திக் கொள்ளாதே சிவகாமி. பைரவன் தன் பார்வையை உயர்த்தி அவளது கண்களை ஆழமாக பார்த்து முணுமுணுத்தான். நீ என் இருட்டிற்குள் வந்தது நான் உன்னை பாதுகாப்பதற்காகத்தான். நீ எனக்கு பணிவிடை செய்வதற்காக அல்ல. பணிவிடை வேறு, நேசம் வேறு தளபதியாரே. நீங்கள் ஆயுதங்களால் என்னை பாதுகாக்கிறீர்கள். நான் என் சிறு சிறு செயல்களால் உங்களை பாதுகாக்கிறேன். வாளுக்கு உரை எவ்வளவு முக்கியமோ அந்த உரைக்கும் வாளும் தானே முக்கியம். பைரவனின் இரும்பு நெஞ்சம் அந்த வினாடியில் ஒரு மாபெரும் வசந்தத்தை கண்டது. அவனது பிடிவாதமான தனிமையான உலகத்தின் சுவர்களைத் தகர்த்து அவளது அமைதியான ஆழமான காதல் முழுமையாக உள்ளே நுழைந்துவிட்டது. அவன் அவளது கையை விடுவிக்காமல் தன் உணவை இடது கையால் சாப்பிடத் தொடங்கினான். அவனது வலது கை அவளது மெல்லிய கையை தன் மடியிலேயே ஒரு ஆழமான உரிமையோடு பொத்தி வைத்திருந்தது. சிவகாமி எந்த மறுப்புமின்றி அவனது அந்த முரட்டுத்தனமான அணைப்பிற்குள் தன் கையை வைத்துக்கொண்டு அவர் சாப்பிட்டு முடிக்கும் வரை ஒரு அமைதியான தகிக்கும் பார்வையோடு அவரையே பார்த்து கொண்டிருந்தாள்.
அந்த இரும்பு தளபதியின் மாடம் வாள்களின் சத்தத்திற்கு பதிலாக ஒரு அழகிய ஆழமான குடும்ப உணர்வையும் எந்த பிரகடனமும் இல்லாத ஒரு மாபெரும் காதலையும் தன் சுவர்களுக்குள் ஆராதித்துக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 7. காளமுக கோட்டையின் பிரதான வாயில் எப்போதுமே சக்கரவர்த்தி விக்ரமனின் நேரடி உத்தரவின்றி திறக்கப்படாது. ஆனால் சக்கரவர்த்தினி மித்ராவின் வருகைக்குப் பிறகு கோட்டையின் இரும்பு பிடிகளில் சற்றே நெகிழ்வு ஏற்பட்டிருந்தது. அமைதி திரும்பியிருந்த அந்த மாலை பொழுதில் கோட்டையின் மேற்கு திசை கதவுகள் மாபெரும் சத்தத்தோடு திறக்கப்பட்டன. ஒரு பிரம்மாண்டமான கரிய குதிரையின் மீது தளபதி பைரவன் கம்பீரமாக அமர்ந்திருக்க, அவனுக்கு முன்னால் அவனது 2 பெரிய இரும்பு கைகளுக்கும் நடுவில் ஒரு சின்னஞ்சிறு குருவியைப் போல பாதுகாப்பாக அமர்ந்திருந்தாள் சிவகாமி. காலை முதலே அவளுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. சக்கரவர்த்தினியிடம் அனுமதி பெற்று அவளை தன் குதிரையில் ஏற்றிய பைரவன் எங்கு செல்கிறோம் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. குதிரை காளமுக கோட்டையின் எல்லைகளை தாண்டி அடர்ந்த இருண்ட காட்டுப்பாதைக்குள் நுழைந்தது. சிவகாமி அவனது அகன்ற மார்பில் முழுமையாக சாய்ந்திருந்தாள். காட்டின் இருட்டு அவளுக்கு பயத்தை தந்தாலும் அவளைச் சுற்றியிருந்த அவனது அந்த முரட்டுத்தனமான அணைப்பும் அவனது உடலின் கதகதப்பும் அவளுக்கு மாபெரும் தைரியத்தை கொடுத்தன. அவனது ஒவ்வொரு மூச்சுக்காற்றும் அவளது காதருகே இதமாகப்பட்டது. தளபதியாரே, நாம் எங்கு செல்கிறோம்? சிவகாமி தயக்கத்தோடு சற்றே தலையை திருப்பி அவனது முகத்தை பார்த்து கேட்டாள். பைரவனின் கண்கள் காட்டின் பாதையை தீர்க்கமாக பார்த்து கொண்டிருந்தன. உன் தேவி உன்னை ஒருபோதும் இந்த கோட்டையின் சுவர்களை தாண்டி வெளியே அனுப்பியதில்லை அல்லவா? உனக்கு ஒரு புதிய உலகத்தை காட்டுகிறேன். அமைதியாக உட்கார். அவனது குரல் வழக்கம் போல கரகரப்பாக இருந்தாலும் அதில் ஒரு அப்பட்டமான உரிமை கலந்த நென்மை இருந்தது. குதிரை காட்டின் மையப்பகுதியை கடந்து ஒரு செங்குத்தான பாறை சரிவில் இறங்கியது. மரங்களின் அடர்த்தி குறைந்து காற்றில் ஒரு புதிய குளிர்ந்த ஈரம் கலந்த வாசனை வீசத் தொடங்கியது. சில நிமிடங்களில் குதிரை ஓரிடத்தில் நின்றது. பைரவன் முதலில் கீழே இறங்கி பின் தன் 2 கைகளாலும் சிவகாமியின் இடையை பற்றி அவளை பூ போல தூக்கி கீழே இறக்கிவிட்டான். சிவகாமி தன் கண்களை திறந்து சுற்றிலும் பார்த்தாள். அவளது மூச்சு ஒரு கணம் ஆச்சரியத்தில் உறைந்தது. அது ஒரு பிரம்மாண்டமான இரகசியமான நதிக்கரை. சுற்றிலும் உயர்ந்த மலைமுகடுகளால் மறைக்கப்பட்டிருந்த அந்த இடத்தில் ஒரு சிறிய அருவி சலசலப்புடன் கொட்டி ஒரு தெளிவான நீரோடையாக மாறிக்கொண்டிருந்தது. கரைகளில் காட்டு மலர்கள் பூத்து குலுங்கின. அந்தி மாலை சூரியனின் பொன்னிற ஒளி அந்த நீரோடையின் மீது பட்டு ஒரு தேவலோகத்தைப் போல பிரகாசித்துக் கொண்டிருந்தது. இரத்தமும் புழுதியும் நிறைந்த காளமுக கோட்டைக்கு மிக அருகில் இவ்வளவு அழகான அமைதியான ஒரு சொர்க்கம் இருப்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. எவ்வளவு அழகான இடம்! சிவகாமி தன் கைகளை கூப்பி ஆனந்தத்தில் முணுமுணுத்தாள். இந்த இடம், இந்த கோட்டையில் எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். பைரவன் தன் குதிரையை ஒரு மரத்தில் கட்டிவிட்டு அவள் அருகே வந்து நின்றான். என் வாளில் ரத்தம் அதிகமாக படியும் போதெல்லாம் அந்த பாவங்களை கழுவ நான் தனியாக இங்குதான் வருவேன். இந்த நதிக்கு மட்டும்தான் என் தழும்புகளும் என் ரணங்களும் தெரியும். சிவகாமி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். ஒரு மாபெரும் அரக்கனின் நெஞ்சிற்குள் இவ்வளவு பெரிய தனிமையும் ரணமும் உறைந்திருக்கிறதா? அவளது இதயம் அவனுக்காக தவித்தது. பைரவன் நதிக்கரையிலிருந்த ஒரு தட்டையான அகன்ற பாறையின் மீது சென்று அமர்ந்தான். அவன் சிவகாமியை பார்த்து தன் கண்களால் அவளை தன்னிடம் வருமாறு அழைத்தான். சிவகாமி எவ்வித தயக்கமுமின்றி சென்று அவன் அருகே ஒட்டி அமர்ந்து கொண்டாள். அந்த அமைதியான நதியின் சலசலப்பை தவிர வேறு எந்த சத்தமும் அங்கு இல்லை. பைரவன் தன் கவசங்களை கழற்றி பாறையின் மீது வைத்தான். அவனது அகன்ற மார்பிலும் தோள்களிலும் இருந்த அந்த ஆழமான வாழ்வெட்டு காயங்கள் இப்போது அந்த அந்தி ஒளியில் அப்பட்டமாக தெரிந்தன. என் தாய் பேர் யாரென்று எனக்கு தெரியாது சிவகாமி. மன்னர் விக்ரமவர்மனின் தந்தை இந்த கோட்டையை ஆண்டபோது ஏதோ ஒரு போர்க்களத்தில் அனாதையாக கிடந்த என்னை தூக்கி வந்து ஆயுத கிடங்கில் போட்டார்கள். எனக்கு 10 வயது இருக்கும்போதே என் கைகளில் இரும்பை கொடுத்து விட்டார்கள். வாளை தூக்க முடியாமல் நான் அழுதபோதெல்லாம் என் முதுகில் சாட்டையடிகள் விழுந்தன. இரக்கத்தை காட்டினால் மரணம், கொடூரமாக இருந்தால் மட்டுமே உணவு என்ற விலங்கு வாழ்க்கையைதான் நான் வாழ்ந்து வளர்ந்தேன். அவனது ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஈட்டியைப் போல சிவகாமியின் நெஞ்சை துளைத்தது. அவளது கண்கள் பனித்தன. விக்ரமர் சக்கரவர்த்தியாக அரியணை ஏறியபோது அவரது கோபத்திற்கும் வஞ்சத்திற்கும் ஒரு மாபெரும் ஆயுதம் தேவைப்பட்டது. நான் அந்த ஆயுதமாக மாறினேன். என் எதிரே நிற்பவன் யார், அவன் என்ன தவறு செய்தான் என்று நான் பார்த்ததே இல்லை. சக்கரவர்த்தியின் ஆணை, என் வாளின் வீச்சு, அவ்வளவுதான் என் உலகம். அன்பை பற்றி நான் அறிந்ததே இல்லை சிவகாமி. இந்த தழும்புகள்தான் நான் சம்பாதித்த ஒரே உறவுகள். பைரவன் மெல்ல திரும்பி அவளை பார்த்தான். அவனது கரிய விழிகளில் இதுவரை எந்த ஒரு மனிதனும் பார்க்காத ஒரு மாபெரும் உடைசலும் அப்பட்டமான வலியும் தெரிந்தன.
என் உலகம் இருட்டானது, கொடூரமானது. என் கைகள் மிருதுவானவற்றை கையாண்டு பழகவில்லை. அப்படிப்பட்ட என் வாழ்க்கையில் அவன் தன் பெரிய வலது கையை உயர்த்தி அவளது வெண்ணிற கன்னத்தை மிக மெதுவாக தொட்டான். நீ எப்படி உள்ளே வந்தாய் என்று எனக்கே தெரியலை பனித்துளியே. ஒருமுறை சமையல் கூடத்தில் உன்மீது நெருப்பு விழப்போன அந்த நொடியில் என் இதயம் முதல் முறையாக மரண பயத்தை உணர்ந்தது. எனக்கல்ல, உனக்காக. சிவகாமியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து அவனது கரடு முரடான விரல்களில் பட்டது. நீங்கள் அரக்க நல்ல தளபதியாரே, அன்பு கிடைக்காத ஒரு ஆதரவற்ற குழந்தை, அவ்வளவுதான், சிவகாமி தழுதழுத்த குரலில் கூறினாள். அவள் தன் 2 சிறிய கைகளையும் உயர்த்தி அவனது முகத்தை இருபுறமும் தாங்கி பிடித்தாள். இந்த உலகத்திற்கு நீங்கள் கொடூரமான தளபதியாகவே இருந்துவிட்டு போங்கள். ஆனால் எனக்கு என் பயத்தை போக்க வந்த மாபெரும் தெய்வமாகத்தான் நீங்கள் தெரிகிறீர்கள். உங்கள் இருட்டு எனக்கு என்று போதும் அச்சுறுத்தலாக இருக்காது. அது என்னை அரவணைக்கும் மாபெரும் அரணாகத்தான் இருந்தது. அந்த வினாடியில் பைரவனின் இரும்பு நெஞ்சு முழுமையாக கரைந்து போனது. வாழ்நாளில் முதன்முறையாக அவனது ஒட்டுமொத்த ஆன்மாவும் ஒரு பெண்ணின் மடியில் எந்த நிபந்தனையும் இன்றி சரணடைந்தது. அவன் அவளது இடையை சட்டென வளைத்து அவளை தன் மார்போடு சேர்த்து மூர்க்கமாக, ஆனால் அத்தனை ஆழமான காதலோடு இறுக அணைத்து கொண்டான். அவனது முகத்தை அவளது தோள்படையில் புதைத்து கொண்டான். அந்த மாபெரும் பலசாலியின் கண்களிலிருந்து பல்லாண்டுகளாக உறைந்து கிடந்த ஒரு கண்ணீர் துளி முதன்முறையாக சிவகாமியின் ஆடையில் சுடுநீராக விழுந்தது. சிவகாமி அவனது அந்த அகன்ற தழும்புகள் நிறைந்த முதுகை தன் மெல்லிய கைகளால் ஆதரவாக வருடி கொடுத்தாள். அவளது முத்தம் அவனது கூந்தலில் இதமாக பதிந்தது. நான் இருக்கிறேன் தளபதியாரே. இனி உங்கள் காயங்களுக்கும் உங்கள் தனிமைக்கும் இந்த சிவகாமி என்றென்றைக்கும் மருந்தாக இருப்பேன் என்று அவள் காதருகே முணுமுணுத்தாள். அந்த ரகசிய நதிக்கரை ஒரு தனித்த ஓநாயின் மாபெரும் வலிக்கும் ஒரு சின்னஞ்சிறு பனித்துளியின் எல்லையற்ற அன்பிற்கும் இடையில் நடந்த அந்த பிரிக்க முடியாத ஆன்மார்த்தமான காதல் சங்கமத்திற்கு மௌன சாட்சியாக நின்றது. அதிகாரம், முரட்டுத்தனம் அத்தனையும் தாண்டி பைரவனின் இதயம் இன்று முழுமையாக சிவகாமியிடம் அடைக்கலம் புகுந்துவிட்டது. அத்தியாயம் 8. ரகசிய நதிக்கரையில் நடந்த அந்த உணர்வுபூர்வமான சங்கமத்திற்கு பிறகு காலமுக கோட்டையின் இருட்டு சிவகாமிக்கு முதல் முறையாக அச்சுறுத்தலாக தெரியவில்லை. தளபதியின் மாடத்திற்கு அருகிலேயே அவளுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அந்த புதிய பாதுகாப்பான அறையில் முந்தைய இரவின் அத்தனை தகிக்கும் நினைவுகளோடும் அவள் விழித்தெழுந்தாள். அவளது காதுகளில் இன்னும் பைரவனின் அந்த உடைந்த குரலும் அவளது தோளில் சாய்ந்த அவன் சிந்திய அந்த ஒற்றை கண்ணீர் துளியில் சுடும் உஷ்ணமும் அப்படியே நிலைத்திருந்தன. உலகமே அரக்கன் என்று அஞ்சின் நடுங்கும் ஒரு மாபெரும் இரும்பு மலை தன்னிடம் மட்டும் ஒரு குழந்தையைப் போல சரணடைந்ததை நினைக்கும்போது அவளது இதயம் மாபெரும் காதலில் கரைந்துருகியது. சூரியன் முழுமையாக உதிப்பதற்கு முன்பே சிவகாமி குளித்து முடித்து ஒரு தூய்மையான வெளிர் நீல நிற பருத்தி புடவையை அணிந்து கொண்டு தன் அறையை விட்டு வெளியே வந்தாள். பைரவன் அதிகாலையிலேயே போர் பயிற்சிக்கு சென்றிருப்பான் என்பது அவளுக்கு தெரியும். அவனது மாடத்தை சுத்தம் செய்து அவனுக்கான காலை உணவை எடுத்து வைக்கலாம் என்ற எண்ணத்தோடு அவள் எவ்வித தயக்கமுமின்றி தளபதியின் பிரத்யேக அறைக்குள் நுழைந்தாள். அந்த அறையின் வாசலில் நின்ற காவலர்கள் அவளை தடுக்காமல் மாபெரும் மரியாதையோடு விலகி வழிவிட்டனர். நேற்றிரவு பைரவன் அவளை தன் கைகளில் ஏந்தி வந்ததை இந்த கோட்டையே பார்த்திருந்ததல்லவா? பைரவனின் மாடம் எப்போதுமே ஒரு கரடுமுரடான போர்க்களத்தின் பாசறையைப் போலத்தான் இருக்கும். சுவரெங்கும் விதவிதமான ஆயுதங்கள். அறைக்குள் நுழைந்த சிவகாமி அங்கு சிதறிக் கிடந்த அவனது கனமான தோள் கவசங்களை மிக சிரமப்பட்டு எடுத்து ஒரு ஓரமாக நேர்த்தியாக அடுக்கினார். அப்போது அறையின் மையத்திலிருந்த ஒரு பெரிய மரமேசையின் மீது அவளது பார்வை பதிந்தது. அங்கே ஒரு பிரம்மாண்டமான இரும்பு வாள் உரையின்றி பளபளத்துக் கொண்டிருந்தது. அது சாதாரண வாள் அல்ல, காளமுக கோட்டையின் முதன்மை தளபதி போர்க்களத்தில் பயன்படுத்தும் மரண ஆயுதம். அந்த வாளின் நீளமே சிவகாமியின் இடுப்பளவுக்கு இருந்தது. அதன் கைப்பிடியில் பல வருடங்களாக படிந்திருந்த வியர்வையும் இரும்பும் கலந்த ஒரு முரட்டு வாசம் அந்த அறையையே ஆக்கிரமித்திருந்தது. அந்த மாபெரும் ஆயுதத்தை பார்த்த சிவகாமிக்கு ஒரு விசித்திரமான எண்ணம் உண்டானது. இந்த வாளை பிடித்து கொண்டு இரத்தக் களரியில் நிற்கும் அவனது அந்த ஆக்ரோஷமான தோற்றத்தை அவளது மனக்கண் ஒரு கணம் கற்பனை செய்து பார்த்தது. அவள் மிக மெதுவாக அந்த மேசையை நெருங்கினாள். பயத்தோடு தன் சிறிய வெண்ணிறமான வலது கையை நீட்டி அந்த வாளின் கரடுமுரடான கைப்பிடியை லேசாக தொட்டாள். இரும்பின் குளிர்ச்சி அவளது விரல்களை தீண்டியது. இந்த வாள் அவ்வளவு கனமானதா?
ஒரு சிறு குழந்தையின் ஆர்வத்தோடு சிவகாமி தன் இரு கைகளாலும் அந்த வாளின் கைப்பிடியை இறுக பிடித்து அதை மேசையிலிருந்து ஒரு அங்குலமாவது மேலே தூக்க முடியுமா என்று தன் முழு பலத்தையும் திரட்டி இழுத்து பார்த்தாள். வாள் ஒரு முடியளவு கூட நகரவில்லை. மாறாக அவளது மென்மையான உள்ளங்கைகள்தான் அந்த இரும்பின் அழுத்தத்தில் சிவந்து போன. அந்த வாள் உன் மென்மையான கைகளுக்கானது அல்ல பனித்துளியே என்று அறையின் வாசலிலிருந்து ஒரு ஆழமான கரகரப்பான குரல் இடிமுழக்கம் போல ஒலித்தது. சிவகாமி திடுக்கிட்டு வாளை விட்டுவிட்டு சட்டென திரும்பினாள். வாளை தூக்க முயன்ற திருடன் பிடிபட்டது போல அவளது முகம் வெட்கத்தில் சிவந்தது. வாசலில் அதிகாலை போர் பயிற்சியை முடித்துவிட்டு திரும்பியிருந்தான் பைரவன். அவனது மேலாடையற்ற அகன்ற மார்பிலும் அவனது அடர்ந்த தாடியிலும் முத்து முத்தாக வியர்வை வழிந்து கொண்டிருந்தது. அவனது கரடுமுரடான தேகத்திலிருந்து எழுந்த அந்த அசுரித்தனமான உஷ்ணம் அந்த அறையின் குளிர்ச்சியையே ஒட்டுமொத்தமாக விரட்டியடித்தது. அவனது கரிய விழிகள் வாளின் அருகே மிரண்டு நிற்கும் அவளையே மிக ஆழமாக ஒரு இரகசியமான புன்னகையோடு ரசித்துக் கொண்டிருந்தன. அவன் நீண்ட எட்டுகள் வைத்து அவளை நெருங்கினான். அவன் அருகில் வர வர அவனது அந்த பிரம்மாண்டமான உயரமும் மார்பின் அகலமும் சிவகாமியை மூச்சு திணறச் செய்தன. நேற்றிரவு பைரவன் தன் மடியில் சரணடைந்தாள் என்றாலும் காலையில் அவன் மீண்டும் அந்த அசைக்க முடியாத முரட்டு தளபதியாகவே அவளுக்கு காட்சியளித்தான். பைரவன் அவளுக்கு மிக அருகில் வந்து நின்றான். அவன் அவளை தாண்டி மேசையிலிருந்த அந்த மாபெரும் வாளின் கைப்பிடியை தன் ஒற்றை வலது கையால் சாதாரணமாக ஒரு இறகை தூக்குவது போல மிக எளிதாக தூக்கினான். இதன் எடை மரணத்தின் எடை சிவகாமி. பைரவன் அந்த வாளை தன் முகத்திற்கு நேராக பிடித்து அதன் கூர்மையான முனையை பார்த்தபடியே பேசினான். இந்த வாளை தூக்கும்பெல்லாம் நான் ஒரு மனிதன் என்பதை மறந்து ஒரு அரக்கனாக மாற வேண்டியிருக்கிறது. இந்த இருண்ட இரும்பில் உன் மென்மையான விரல்கள் படக்கூடாது சிவகாமி. சிவகாமி அவனது அந்த தழும்புகள் நிறைந்த கையை நெகிழ்ச்சியோடு பார்த்தாள். இவ்வளவு பெரிய பாரத்தை உங்களின் வலிகளைப் போலவே எப்படி தனியாக சுமைக்கிறீர்கள் தளபதியாரே? பைரவன் வாளை மீண்டும் மேசையில் வைத்துவிட்டு அவளை நோக்கி திரும்பினான். அவன் அவளுக்கு இன்னும் நெருக்கமாக வந்தான். அவனது வியர்வை படிந்த மார்பு அவளது முகத்திற்கு மிக அருகில் நின்றது. அவனது பெரிய முரட்டுத்தனமான இடது கை மெல்ல உயர்ந்து வாளை தூக்க முயன்ற சிவந்த அவளது மென்மையான வலது கையை மிக மென்மையாக தன்னுள் சிறைப்பிடித்தது. அவனது கரடுமுரடான பெருவிரல் அவளது உள்ளங்கையின் அந்த சிவந்த தழும்பை இதமாக வருடியது. இந்த வாளின் எடையும் இந்த கோட்டையின் இரத்தத்தையும் நான் தனியாக சுமைக்கிறேன் சிவகாமி. அவனது குரல் இப்போது ஒரு ஆழமான தகிக்கும் கிசுகிசுப்பாக மாறியது. அவன் தன் பார்வையை அவளது கண்களுக்குள் ஆழமாக செலுத்தினான். இந்த மாபெரும் அரக்கன் போர்க்களத்தில் எத்தனை காயங்களை வாங்கிக் கொண்டு வந்தாலும் அவனை குணப்படுத்தும் அந்த சிறு பனித்துளியாக நீ மட்டும் என் அறையில் காத்திருந்தால் போதும். நீ எந்த இரும்பையும் சுமைக்க வேண்டாம், என்னை மட்டும் சுமந்தால் போதும். சிவகாமியின் இதயம் அந்த முரட்டுத்தனமான காதல் பிரகடனத்தில் அணு அணுவாக சிலிர்த்தது. அவனது அப்பட்டமான காதல் எந்த ஒரு அலங்காரமான வார்த்தைகளுமின்றி கொட்டும் அருவியைப் போல அவளை நனைத்தது. அவள் தன் பார்வையை விலைக்காமல் தன்னுள் சிறைப்பட்டிருந்த அவனது கையை தன் இரு கைகளாலும் பிடித்து தன் கன்னத்தில் வைத்து ஆதரவாக அழுத்திக் கொண்டாள். இந்த வாளை சுமக்கும் பலம் எனக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த வாளை சுமக்கும் இந்த மாபெரும் இதயத்தை சுமக்கும் பலம் எனக்கு என்றென்றைக்கும் இருக்கும் தளபதியாரே. அவள் மென்மையாக ஆனால் அசைக்க முடியாத உறுதியோடு முணுமுணுத்தாள். பைரவனின் இரும்பு நெஞ்சம் மாபெரும் கர்வத்தால் விடைத்தது. அவன் அவளது இடையை சட்டென வளைத்து அவளை தன் பக்கம் இழுத்து தன் வியர்வை படிந்த மார்போடு மிக மூர்க்கமாக, ஆனால் அவளுக்கு எந்த வலியும் தராதபடி இறுக அணைத்து கொண்டான். இன்று முதல் பைரவன் அவளது கூந்தலில் முகத்தை புதைத்தபடி கட்டளையிட்டான். என் அறைக்குள் என்னை சுத்தம் செய்யவோ எனக்கு உணவு பரிமாறவோ எந்த சேவகனும் எந்த அடிமையும் நுழையக்கூடாது. என் தழும்புகள், என் ஆயுதங்கள், என் இருட்டு அத்தனையும் இனி உன் கைகளில் மட்டுமே அடைக்கலம். எந்த திருமண பிரகடனமும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த கோட்டைக்கும் நீ என்னுடையவள் என்று தெரியும். ஒரு தளபதியின் மாடத்திற்குள் அவனது அத்தனை அந்தரங்கமான உரிமைகளையும் எந்த சட்டத்தின் துணையுமின்றி ஒரு பெண் தன் காதலால் முழுமையாக கைப்பற்றிய மாபெரும் தருணம் அது. சிவகாமியின் கைகள் அவனது அகன்ற முதுகை இறுக கட்டிக்கொண்டன. அத்தியாயம் 9. பைரவனின் அந்த பிரத்யேக மாடம் இப்போது மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியிருந்தது. சுவரில் தொங்கிய இரத்தம் படிந்த ஆயுதங்கள்
துடைக்கப்பட்டு நேர்த்தியாக அடுக்கப்பட்டிருந்தன. இரும்பு வாடையை மட்டுமே சுவாசித்த அந்த அறையில் இப்போது மூலிகைகளின் மெல்லிய நறுமணமும் சிவகாமியின் கூந்தலில் சூடியிருந்த சிறு மல்லிகையின் வாசனையும் இதமாக கலந்திருந்தன. கோட்டையின் முதன்மை தளபதிக்கு சேவகம் செய்ய பல 100 பேர் காத்திருந்தாலும் அவனது மாடத்தின் கதவை திறக்கும் உரிமை இப்போது சிவகாமிக்கு மட்டுமே இருந்தது. அன்று இரவு கோட்டையின் மேற்கு எல்லையில் புதிய வீரர்களுக்கான கடுமையான போர்ப்பயிற்சியை முடித்துவிட்டு மாடத்திற்கு திரும்பினான் பைரவன். கதவை திறந்து உள்ளே நுழைந்த அவனது பிரம்மாண்டமான தோற்றம் வழக்கத்தை விட சோர்வாக இருந்தது. அவனது கருடுமுரடான மேனியில் புழுதியும் வியர்வையும் படிந்திருந்தன. நெற்றிமுடி கலைந்து அவனது கரிய விழிகளை சற்றே மறைத்திருந்தது. ஒரு நாள் முழுவதும் நூற்றுக்கணக்கான வீரர்களை அதட்டி உருட்டிய அந்த இரும்பு மனிதன் தன் அறையின் வாசலில் நுழைந்த மறுகணம் ஒரு மாபெரும் நிம்மதிக்காக அவனது கண்கள் தன்னிச்சையாக அறையை துழாவின. அங்கே அவனுக்கான இரவு உணவை ஒரு சிறிய மரமேசையின் மீது அழகாக பரிமாறிவிட்டு அவனது வருகைக்காக தரையில் அமர்ந்து காத்திருந்தாள் சிவகாமி. அவளை பார்த்த மறுகணம் பைரவனின் தோள்களிலிருந்த அத்தனை பாரமும் மாயமாக மறைந்தது. அவனது கரிய விழிகளில் ஒரு ஆழமான அமைதி குடியேறியது. பைரவன் தன் கனமான இரும்பு காலணிகளை கழற்றிவிட்டு மேலாடையின்றி அவளருகே வந்து அந்த மரநாற்காலியில் அமர்ந்தான். சிவகாமி ஒரு மெல்லிய புன்னகையோடு எழுந்து ஒரு சிறிய பித்தளை கிண்ணத்தில் வெதுவெதுப்பான நீரும் ஒரு சுத்தமான பருத்தி துணியும் எடுத்துக்கொண்டு அவளருகே வந்தாள். அவனது அத்தனை பெரிய உருவத்திற்கு முன்னால் அவள் ஒரு சின்னஞ்சிறு தேவதையைப் போல நின்றாள். அவள் அந்த துணியை நீரில் நனைத்து பிழிந்து எந்த தயக்கமுமின்றி அவனது அகன்ற தழும்புகள் நிறைந்த மார்பில் படிந்திருந்த புழுதியை மிக மென்மையாக துடைக்கத் தொடங்கினாள். பைரவன் அவளது அந்த சிறிய கைகளின் அசைவையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். அவளது ஸ்பரிசம் அவனது கொதிக்கும் நரம்புகளில் ஒரு குளிர்ந்த அருவியைப் போல பாய்ந்தது. அவள் அவனது வரது தோள்பட்டையை துடைக்கும்போது அவளது கைகள் சட்டென நின்றன. அவனது தோள்பட்டைக்கு சற்றே கீழே ஒரு புதிய கூர்மையான கீறல் விழுந்து ரத்தம் காய்ந்திருந்தது. போர் பயிற்சியின் போது ஏதோ ஒரு வீரனின் வாள் தவறுதலாக உரசி கிழித்த காயம் அது. பைரவனுக்கு இது ஒரு கொசுக்கடியை காட்டிலும் சிறியது என்பதால் அவன் அதை பொருட்படுத்தவே இல்லை. ஆனால் சிவகாமியின் கண்கள் அந்த புதிய காயத்தைக் கண்டதும் கோபத்திலும் பரிதவிப்பிலும் விரிந்தன. இது என்ன தளபதியாரே, புதிய காயம்? அவள் அந்த இரத்தக் கீறலை தன் மெல்லிய விரலால் சுட்டிக்காட்டி ஒரு மாபெரும் உரிமையோடு கேட்டாள். அவளது குரலில் எப்போதும் இருக்கும் நடுக்கம் இப்போது இல்லை, மாறாக ஒரு செல்லமான அதட்டல் இருந்தது. பைரவன் அந்த சிறிய காயத்தை கிள்ளுக்கீரையாக பார்த்துவிட்டு, அது ஒன்றுமில்லை சிவகாமி, பயிற்சியின் போது ஒரு முட்டாள் வீரனின் வாள் லேசாக உரசிவிட்டது, நாளைக்குள் ஆறிவிடும் என்று அலட்சியமாக கூறினான். லேசாக உரசியதா? இவ்வளவு பெரிய கீறல் விழுந்திருக்கிறது. உங்களுக்கு உடம்பில் உயிர் இருக்கிறதா, இல்லை முழுவதும் இரும்பால் செய்து வைத்திருக்கிறார்களா? சிவகாமி அவனது கண்களை நேராக பார்த்து தன் புருவங்களைச் சுருக்கி சற்றே கோபமாக கேட்டாள். அந்த அறை ஒரு கணம் மாபெரும் நிசப்தத்தில் மூழ்கியது. காளமுகக் கோட்டையின் முதன்மை தளபதியை, பெரிய பெரிய வீரர்களை யோசித்து பேசும் அந்த மரணதேவனை ஒரு சின்னஞ்சிறு குருவி தன் இடுப்பில் கை வைத்து அதட்டிக் கொண்டிருக்கிறது. பைரவனின் இரும்பு முகம் ஒரு கணம் திகைத்தது. எந்த மனிதனும் அவன் கண்களை பார்த்து பேசவே அஞ்சுவான். ஆனால் இவள் தனக்காக, தன் காயத்திற்காக இவள் தன்மீது இவ்வளவு ஆழமான கோபத்தை காட்டுகிறாளே. அவனது திகைப்பு மெல்ல விலகி அவனது கரடுமுரடான முகத்தில் ஒரு விசித்திரமான மாற்றம் நிகழ்ந்தது. அவனது கண்களின் ஓரத்தில் ஒரு மெல்லிய சுருக்கம் விழுந்தது. இறுகிப்போன அவனது உதடுகள் முதன்முறையாக மிக லேசாக விரிந்தன. மறுடனம் அந்த மாபெரும் இருண்ட மாடத்தையே அதிரச் செய்யும் அளவிற்கு பைரவனின் தொண்டையிலிருந்து ஒரு ஆழமான கம்பீரமான சிரிப்பு வெளிப்பட்டது. அது வெறும் புன்னகையல்ல, அவனது அடிநெஞ்சிலிருந்து வந்த ஒரு உண்மையான அப்பட்டமான சிரிப்பு. 30 வருடங்களாக இரத்தத்தையும் மரண ஓலங்களையும் மட்டுமே பார்த்து இறுகி பாறையாகி இருந்த அந்த அரக்கனின் உதடுகள் இன்று ஒரு பேதை பெண்ணின் சிறு அதட்டலுக்காக முழுமையாக திறக்கப்பட்டு ஒரு மாபெரும் வசந்த சிரிப்பை உதிர்த்தன. சிவகாமியின் கோபமெல்லாம் பறந்து போயிற்று. அவளது கண்கள் மாபெரும் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவனது அந்த சிரிப்பு அத்தனை அழகாக, அத்தனை கம்பீரமாக இருந்தது. உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை தான் மட்டுமே பார்ப்பது போல அவளது இதயம் சிலிர்த்தது. ஏன் சிரிக்கிறீர்கள்? அவள் வெட்கத்திலும் குழப்பத்திலும் முணுமுணுத்தாள்.
பைரவனின் சிரிப்பு அடங்கி அவனது கரிய விழிகள் இப்போது ஒரு தகிக்கும் காதலோடு அவளை பார்த்தன. அவன் சடாரென தன் 2 பிரம்மாண்டமான கைகளாலும் அவளது இடையைப் பற்றி அவளை அப்படியே தூக்கி தன் 2 முழங்கால்களுக்கு நடுவில் மிக நெருக்கமாக நிறுத்தினான். சிவகாமியின் மூச்சு அந்த நெருக்கத்தில் திணறியது. அவளது சிறிய கைகள் தன்னிச்சையாக அவனது அகன்ற தோள்களை பற்றிக் கொண்டன. இந்த கோட்டையில் தளபதி பைரவனை அதட்டும் தைரியம் ஒரு சின்னஞ்சிறு குருவிக்கு வந்திருக்கிறது என்று சிரித்தேன் பனித்துளியே. என் மீது கோபம்படும் முழு உரிமையும் உனக்கு மட்டுமே இருக்கிறது. பைரவனின் மூச்சுக்காற்று அவளது முகத்தில் அனலாக பட்டது. அவனது குரல் ஒரு இருண்ட ஆழமான காதலோடு கரகரத்தது. எனக்கு கோபம் வரக்கூடாதா? உங்கள் உடம்பில் விழும் ஒவ்வொரு காயமும் எனக்கு எவ்வளவு வலியை தருகிறது என்று உங்களுக்கு தெரியுமா தளபதியாரே? தெரியும். அவளது வார்த்தையை மென்மையாக வெட்டினான். அவனது கரடுமுரடான பெருவிரல் அவளது வெண்ணிற கன்னத்தை மிக இதமாக வருடியது. அதனால்தான் என் வாளை விட என் கண்களில் இருக்கும் சிறு கண்ணீருக்கு நான் அதிகம் அஞ்சுகிறேன். அவன் அவளை தன் பக்கம் இன்னும் நெருக்கமாக இழுத்து அவளது நெற்றியில் தன் உதடுகளை மிக ஆழமாக பதித்தான். அந்த முத்தத்தில் எந்த ஆக்கிரமிப்பும் இல்லை. ஒரு மாபெரும் அரக்கன் செய்யும் முழுமையான சரணடைதல் மட்டுமே. அவளது நெற்றியில் முத்தமிட்டபடியே அவன் மெல்ல முணுமுணுத்தான். இனி எனக்கு புதிய காயங்கள் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் சிவகாமி. அப்படியே வந்தாலும் உன் சிறு அதட்டலுக்காகவும் இந்த ஸ்பரிசத்திற்காகவும் அதை நான் மனம் உவந்து ஏற்றுக்கொள்கிறேன். சிவகாமியின் இதழ்களில் ஒரு வெட்கம் கலந்த மாபெரும் புன்னகை பூத்தது. அவள் தன் தலையை அவனது அகன்ற திறந்த மார்பில் முழுமையாக சாய்த்து கொண்டாள். அவனது இதயம் ஒரு போர் முரசம் போல துடித்துக் கொண்டிருந்தது. அன்றைய இரவு உணவு பரிமாற்றல் வெறும் பசியை ஆற்றுவதாக இல்லை. 2 முரண்பட்ட உலகங்கள் எந்த நிபந்தனையுமின்றி ஒன்றோடு ஒன்று கலந்துருகிய ஒரு மாபெரும் காதல் கவிதையாகவே அந்த மாடத்தில் அரங்கேறியது. அவ்வளவுதாங்க. இரும்பின் பனித்துளியோட ஃபர்ஸ்ட் பார்ட் இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கு மேல இவங்களோட காதல் பயணம் எப்படி நகருதுங்கிறத அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.